தேங்க்ஸ். முதல்ல இந்த படத்தை பற்றி தொடர்ந்து நிறையா எழுதிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப பாசிட்டிவாக எழுதுறீங்க, சந்தோஷமாக இருக்குது. நல்ல படத்தில் நம்ம இருக்கணும், இல்லைனா நம்ம நடிக்கிற படம் நல்ல படமாக ஆயிடணும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் எல்லா ஆக்டருக்கும் இருக்கும். தொடர்ந்து நல்ல படங்களை நம்ம இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து டோரா பட டைரக்டர் தாஸ் அவர் தான் நடிக்கிற மாதிரி இருந்தது. அவர் தான் கால் பண்ணி இதில் ஒரு ரோல் இருக்குது தம்பி பண்ணுங்கன்னாரு. அப்புறம் வந்து டைரக்டரை ஸ்பாட்டில் பார்த்தோன்னே ஓகே பிரதர்னாரு. இதில் ஒரு வந்து ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு அக்கௌண்ட்ஸாக நடிச்சிருக்கேன். டைலாக்ஸ் எனக்கு இந்த படம் நம்ம நடிச்சிட்டோம், எனக்கு ஒரு போர்ஷன் தான் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப அதில் வர டைலாக்ஸ் உண்மையாகவே இந்த படத்தில் வசனங்கள் ஒன்றுமே ஒவ்வொரு வசனமுமே ஒரு படமாக இருக்கக்கூடிய ஒரு படத்துக்கான கதை இருக்கக்கூடிய வசனமாக இருக்குது. ஒரு வசனம் கேட்கும்போது நமக்கு அழுக வர மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்னென்னா, நீங்கள் பார்க்குற 29 செகண்ட் கிடையாது சார் என் வாழ்க்கை, அதுக்கு பின்னால் நீங்கள் பார்க்குற 20 செகண்ட் கிடையாது சார் என் வாழ்க்கை, அதுக்கு பின்னால் என்னோடய 29 வருஷ கஷ்டம் இருக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து நம்ம சினிமாவுக்கு வந்து வர்ற கஷ்டம், இது ஒவ்வொரு ப்ரொஃபஷன்லேயும், சினிமா மட்டும் இல்லை, லைஃப்பில் அச்சீவ் பண்ணவங்க எல்லா பேருக்குமே இந்த வசனம் வந்து கனெக்ட் ஆகும். அப்புறம் வந்து ஒரு வீட்டில் உட்காந்து அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் 2 பேரும் போய் நிம்மதியாக ஒரு வீட்டில் தூங்குற வரையும் இந்த கஷ்டம் தொடரும் இது மாதிரி வசனம் ஒவ்வொரு வசனம். இப்போ இந்த இவங்க மேடம் பேசக்கூடிய வசனம் சொன்னாங்க, உன் தலைமுறையிலே வாழ்க்கை மாறிடணும்ப்பா அப்படின்னு. எவ்வளோ ஒரு அற்புதமான வசனங்கள் எழுதிருக்கீங்க சார். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் இந்த வசனங்கள் கேட்கும்போது. அப்புறம் ஹீரோ சாருங்க, அவர் அறம், காப்பி ரணசிங்கம், நல்ல நல்ல ஒரு படைப்பாளி, நல்ல நல்ல படங்களாக எடுத்தவர். அவர் முதலாக தான் அறிமுகமாகிறது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமானதை எடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் சார். ஏன்னா இந்த படம் வந்து இன்னும் பல கிராமங்களில், பல நம்ம தெரியாத இடங்களில் ஒரு கிரவுண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, இது வந்து முக்கியமாக இந்த ஸ்போர்ட்ஸ்க்காக இருக்கிறவங்க போய் கண்டிப்பாக அதை பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம். ஏன்னா இது முழுக்க அவங்களுக்கு இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வரவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ஒலிம்பிக்கோ வாங்கிறதுக்கூடிய எல்லா விதமான வழியையும் இதில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் வேலை பார்த்த எங்கூட வேலை பார்த்த எல்லா பேரும் இங்கே இருக்காங்க. ஜிப்ரான் சார், அவர் மியூசிக் வந்து சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அவரோட பிஜிஎம், அவரோட மியூசிக்கில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு படத்தை ஒரு ஸ்ட்ராங்காக நிப்பாட்டிடுவார். இதில் வந்து அந்த பாட்டில் வர வரிகள் மாதிரி தான், சட்ட படித்து சான்றோரை மெத்த படித்த மேலோர் எங்கள் வழி மறந்தீரோன்னு ரொம்ப பிரமாதமான சாங் கொடுத்துருக்கீங்க சார். அப்புறம் என் மாஸ்டர் பீட்டர் கேன் மாஸ்டர், அவங்களுக்கு தெரியும், அவரோட படங்கள் அவர் வேலை பார்த்தாலே அந்த படத்துக்கு நடிக்கிற ஹீரோ வந்து எஃபர்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த அவர் கொடுக்குற அந்த இது தாங்கக்கூடிய உடம்பு நம்ம தயாராக இருக்கணும், இல்லைன்னா அவர்கிட்ட வேலை பார்க்க முடியாது. பம்பரமாக சொல்லல்றாள். அது மேலே ஒன்று இந்த ஸ்போர்ட்ஸு எப்படி இந்த கேஜேஆர் சார் அந்த கிரவுண்டில் ஓடுறது, அந்த கிரவுண்டுக்குள்ளே அவர் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாக, அப்புறம் ஆக்ஷன் பிளாக் இதெல்லாம் செம்மையாக பண்ணியிருந்தார் மாஸ்டர். நன்றி. எங்கள் கேமராமேனு, அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மாதிரி படங்கள்லாம் நம்மளை வந்து வேஷ்டி சட்டை லுங்கி இப்படி ஒரு மாதிரி காமிச்சா வந்து கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கீங்க சார். இதில் கொஞ்சம் அழகாக காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ சார். படத்தில் வேலை பார்த்த அனைவரும் நன்றி. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படமாக இருக்கும். எல்லா பேரும் தேட்டரில் பார்த்து இதை ஆதரவு தரணும். இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் நிறையா அனுப்பிச்சிட்டே இருக்காங்க, நிறையா சந்தோஷமாக இருக்குது. இன்ஸ்டாகிராமில் செம்மையாக வைரல் ஆகிட்டுருக்கு இந்த படத்தோடது. இப்போ தான் இந்த படத்தோட ரீச் ஆரம்பிச்சிருக்கு. எப்படியாவது இன்னும் ஒரு 1 வீக் இந்த படத்தை கொண்டு போய் எங்கள் தயாரிப்பாளர்கள் பிரசாந்த், அஜித் சார், அருண் சார் 3 பேரும் இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இன்ன வரையும் இதை தூக்கிட்டு ஓடிட்டே இருக்காங்க. மொதல் நாள் ஷூட்டிங் கூப்பிடல ஆரம்பித்து இன்ன வரையும் ஒவ்வொரு பிளேயர்ஸு, ஹீரோ சார் கூட பேசும்போது நான் இப்போ உட்காந்துருக்கும்போது சொன்னார், ஒரு பிளேயர்ஸு நீ போய் அச்சீவ் பண்ணுப்பா, நீ உன்னோட இலக்கணம், அதுக்கு உன்னோட மொத்த செலவை நான் பார்த்துக்கிறேன்னாரு. இதெல்லாம் வந்து வெளியில் பண்ணுறது ரொம்ப, படத்தில் நடிக்கிறது வேறு, அந்த படத்தில் நடித்த கதாபாத்திரமாக பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒட்டுமொத்த குழுவுக்கும் வாழ்த்துக்கள். தென்பதியான் சார், தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படத்தை கொடுத்துருக்கீங்க. இன்னும் மிகச்சிறந்த படப்புகள் உங்கள் மூலியமாக வந்து வரணும் சார். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். அங்கீகாரம் எனக்கு கிடைச்ச முதல் அடையாளம். இங்கே பிரசாத் லேபுக்கு நான் அடிக்கடி வருவேன். ஃபஸ்ட்டு அங்கே உட்காந்தேன்.
இங்கே ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். இது வரைக்கும் பேசினது கிடையாது. இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறி இருக்குது. எனக்கு அதுவே மிக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்வப்னா மேம்க்கு நான் அந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க இல்லாமல் இந்த மூவிக்கு நான் வந்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து ஏடி சிவானா தான் ஃபஸ்ட்டு என்னை செலக்ட் பண்ணது இந்த கேரக்டருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்வஸ்திக் விஷன், யங் ப்ரொடியூசர்ஸ் 3 பேர், அருண் அண்ணா, பிரசாந்த் அண்ணா, அஜித். இவங்க அஜித் அண்ணா 3 பேரும் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஏன்னா நான் போகிற சில மூவிஸ்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸை நான் பார்த்ததே கிடையாது. ஃப்ரம் த பிகினிங்கில் இருந்து லாஸ்ட் இப்போ வரைக்கும் நான் அவங்கள எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. எல்லாம் அவ்வளோ உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்காக. அதுக்கப்புறம் வந்து ஜேபி சார், என் லைஃப்பில் வந்து நிறையா மூவிஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அங்கீகாரம் கொடுத்த முதல் படம் அது ஜேபி சார்னால மட்டும்தான். நான் எப்பயுமே எல்லா இடத்துக்கும் போகும்போது ஃபஸ்ட் நான் ஜேபி சாரை தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இதில் அவ்வளோ பெரிய ஹோப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோடய அண்ணா கேஜிஆர் சார் எந்த ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாரு எனக்கு நடிக்கிறதுக்கு. ஒரு ஆர்டிஸ்ட்னால் நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், இவங்க கூட நடிக்கிறோம் எப்படி நம்மளை எடுத்துப்பாங்க அப்படின்னு. எல்லா கம்ஃபர்ட்டையும் கொடுத்தது வந்து அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். என்னை எல்லாம் அவ்வளோ அழகாக தங்கமயில்னு கூப்பிட்ருப்பாங்க. எல்லாருமே சொன்னாங்க ஒன்று ரொம்ப அழகாக தங்கமயில்னு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு. அந்த பேரை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஜிப்ரான் சார், அவங்க மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு பெருமைனா, ஓகே இந்த மாதிரி ஆசான் கூடலாம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. டிஓபி சார் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க. சில இடங்களில் வந்து டைரக்டர் சார் இல்லாத இடத்துல அவங்க இருக்கும்போது ஓ இன்னும் பண்ணுமா, இன்னும் நடி, இன்னும் அழுகு அப்படிலாம் சொல்லி எனக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் மாஸ்டர் பீட்டர்கின் மாஸ்டர் எவ்வளோ பெரிய லெஜெண்ட். அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுல ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் கோ ஆர்டிஸ்ட் இவங்க எல்லா கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. எடிட்டர்னா ரொம்ப தேங்க்யூ. என்னை வந்து இவ்வளோ அழகாக எல்லாம் காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். எஸ்பெஷலி பத்திரிக்கை நண்பர்கள் மறுபடியும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு, இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒரு பேஸ்ட் ஆன் அ ட்ரூ லைஃப் இவெண்ட். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அந்த எக்ஸ்ட்ரீம்லி ஹீரோயிக் மூமெண்ட்ஸ், அந்த ட்ராமடைசேஷன், அந்த எக்ஸ்ட்ரா சினிமா வந்து இதில் வந்து காட்டாமல் ஒரு ட்ரூ டு லைஃபாக வந்து பண்ணி ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்டை பற்றி படம் பண்ணதுக்கு அண்ட் அதில் என்ன இன்க்ளூட் பண்ணதுக்கு வெரி பிக் தேங்க்ஸ் டு ஜேபி சார். நான் வந்து நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், அவரோட ஒர்க் பண்ணுறது வந்து ஜனாஸரோட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு. பிகாஸ் எனக்கு படம் முழுக்க அந்த ஒரு ஒரு இம்பல்சிவ் வைப், ஒரு வந்து ட்ரூ டு ஹார்ட் வைப்பில் ஒர்க் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் வெரி கிரேட்ஃபுல் இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருந்ததுக்கு. ஐ திங்க் நிறையா பேர் பேச வேண்டியிருக்கு, ஸோ ரொம்ப ஷார்ட்டாக வச்சுக்கிறேன். நான் வந்து கேஜிஆர் சார் பண்ணுறாருன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்ன போது தேவை இஸ் இட் த சேம் கேஜிஆர், வாட்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இவங்களாம் வந்து 5 வருஷம் ஜிம் போனவங்க. ஸோ அவங்களாம் வந்து கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க் பார்த்து ரிசல்ட்டை பார்த்து இட் வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். அண்ட் பீட்டர் ஹேன் மாஸ்டர், நான் வந்து நினச்சி பார்க்கல இவரோ இந்த மாதிரி ஒரு பர்சனோட எனக்கு ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைக்கும்னு. அண்ட் ஐ திங்க் இவரோட ஒரு படம் பண்ணால் ஒரு 5 படம் பண்ண மாதிரி வெரி வெரி ஃபேண்டாஸ்டிக். எல்லாரையும் சொல்லணும், கிப்ரான் சார் சொல்லவே தேவையில்லை, ஹீ இஸ் ஃபேபியூலஸ். இந்த பிளேலிஸ்ட் தான் எனக்கு லூப்பில் ஓடிட்டு இருக்கு இப்போது. பட் நான் படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன், கடைசியில் நீங்கள் எல்லாம் பார்த்தப்போ எங்களுக்கு உங்களை விட்டால் யார் இருக்காங்கன்னு. அதே மாதிரி இந்த படத்துக்கு உங்களை விட்டால் யார் இருக்காங்க. நீங்கள் வந்து இது வரைக்கும் சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எங்களுக்கு. அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி யங் ப்ரொடியூசர்ஸ் அருண், பிரசாந்த், அஜித், அருண், பிரசாந்த், அஜித், இந்த மாதிரி யங் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட் மக்களுக்கு போக வேண்டும்னு ஒரு ரொம்ப சினிமேட்டிக்காக கமர்ஷியலாக சும்மா லைக் பஞ்ச் ஆஃப் சாங்ஸ், பஞ்ச் ஆஃப் ஐட்டம் நம்ம இதெல்லாம் பண்ணாமல் ஒரு முக்கியமான சப்ஜெக்டை எடுத்து சொல்கிறதுக்கு அந்த படம் ஹிட் ஆகணும். அது ஹிட் ஆச்சுன்னா தான் மறுபடியும் நல்ல படங்கள் வரும். அண்ட் நீங்கள் எப்போவுமே நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நான் பண்ண எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ ஹோப் தட் நீங்கள் அந்த படத்தை பார்த்து உங்கள் ஹார்ட்டை டச் பண்ணி எங்களையும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். பட் மெயின் விஷயம் என்னென்னா தேங்க்ஸ் உங்களுக்கு தான். பிகாஸ் நான் இங்கே அங்கீகாரம் டீம் சைட்லேருந்து நான் உங்களுக்கு தேங்க் பண்ணுறேன். பிகாஸ் இந்த ரிவ்யூஸ் வந்து இட் மென்ட் அ லாட். ஏன்னா கேஜிஆர் அவர் வந்து
அவர் ப்ரொடியூசராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆரம் படம், அப்புறம் காப்பே ரணசிங்கம். அவர் நினச்சிருந்தா எந்த மாதிரி வேணால் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்திருக்கலாம். பட் ஆனால் கண்டினியூஸாக ஒரு சமுதாய பொறுப்புள்ள ஒரு ஒரு ப்ரொடியூசராக இருந்தார். அண்ட் ஈவன் ஆக்டராகவும் அந்த மாதிரி சூஸ் பண்ணுறாரு. அண்ட் ஈவன் நெக்ஸ்ட் ஃபில்மும் அவர் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட். அண்ட் அவரும் அந்த அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கான காரணம் வந்து உங்களோட சப்போர்ட்டும், ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படிங்கிறது. அண்ட் அதை ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னொன்று என்னோடய டைரக்டர் சார்பாக நான் சொல்லிக்கிறேன். பிகாஸ் நாங்கள் ஜேபி மோம், பட் அவர் வந்து ஏன்னா ஒரு கதை சொல்லணும் அப்படிங்கும் பொழுது அதுக்குள்ளே அந்த ஒவ்வொரு ஹியூமன் இமோஷன்ஸை வந்து கன்வே பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம அந்த பீப்புளோட அவங்களோட உணர்வுகளுக்குள்ளே நம்ம போனால் தான் அது நம்ம உள்வாங்கிக்க முடியும். அதை வந்து இந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே பண்ணியிருப்பார், இன்க்ளூடிங் அந்த லாயர் மேடம். அவங்க முதற்கொண்டு வந்து அவங்க பேசும்போது சம்டைம்ஸ் அவங்க இப்படி தானே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரைட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அண்ட் அதையும் அக்செப்ட் பண்ணதுக்கும் தேங்க்ஸ். இவங்க 2 பேர் சார்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக யாரோ சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு படத்துக்கு இந்த மாதிரி படங்கள் உங்களை நம்பி எடுக்கப்படுற படங்களுக்கு 2வது வாரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். நீங்கள் இன்னும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்பெஷலி ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் ஆல் ப்ரெஸ் மெம்பர்ஸ். ஏன்னா எனக்கு ஜென்ரலி ஒரு புது படம் நான் பண்ணல கூட ஒரு புது படம் வரப்போகும்போது எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, அந்த படம் எவ்வளோ நல்லா ஓடும், அது படம் கதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ த ப்ரெஸ் அண்ட் டு த மீடியா சொல்லி நான் அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அங்கீகாரம் படம் வரப்போகும்போது ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் ஆன் த ஃபிலிம்ஸ். பட் என்னதுன்னா ஐ காட் நல்ல ரிவ்யூவாக வந்திருக்கு. பட் அதே நேரத்தில் வந்து ஏன்னா சில பேர் வந்து உண்மை சொல்ல போனால் நான் யாருக்கும் ஐ எம் நாட் அஃபெண்டிங் எனி ஒன். பட் சில படம் வந்து அவ்வளோ பெரிய படம் இருந்தால் கூட சப்போஸ் அவங்க சரி ஓடலன்னு நினச்சிங்க, அவங்க ப்ரெஸ்லேருந்து மீடியாவில் இருக்குது உண்மை சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் த ட்ரூத்ஃபுல் ஆன் தேர் சைட். ஸோ அப்படி இருக்க போகும்போது இந்த அங்கீகாரம் படம் பற்றி I've seen them has spoken a very positive about the flip. என்னதுன்னா அது இட்ஸ் a new coming, it's a new hero. ஸோ அதை பற்றி வந்து நம்ம அவ்வளோ பிகாஸ் he will grow up for sure. ஸோ அப்படி இருக்க போகும்போது I had a very சந்தோஷமான ஒரு விஷயம். தட் இஸ் ஒன் இஸ் அதுவே ஒரு வின்னிங் பாயிண்ட் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் கம்மிங் பேக் டு அங்கீகாரம், இட் வாஸ் ஆல் சர்ப்ரைஸ், எல்லாமே சர்ப்ரைஸாக இருக்குது. இப்போ நான் பேசுகிறது வந்து சப்போஸ் ஒரு படம் ரிலீஸ் பண்ணலை, அதுக்கப்புறம் நான் எது வேணும் பேசலாம், எப்படி வேணும் பேசலாம், தட் இஸ் நாட் த பாயிண்ட் அட் திஸ் மூமெண்ட். ஏன்னா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, நீங்கள் என்ன நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் விட்னஸிங் வாட் இட் இஸ் டுடே அண்ட் த ரீசன்ஸ் வாய் எதனால நம்ம வந்து இந்த படம் பற்றி பேசுகிறோன்னா பிகாஸ் தெர் ஆர் நிறைய பேர் இந்த படம் பற்றி ஒன்றும் தெரில. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் அ நியூ கமர். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து உண்மை சொல்ல போனால் வி ஆர் குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ரியலி ஹார்ட் ஒர்க் நாங்கள் இன்க்ளூடிங் மீ அண்ட் ஸ்பெஷலி இஃப் யூ சே மீன்ஸ் KGF, which I call him தெய்வமே because he also called me தெய்வமே. there's a long term. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 25 வருஷமாக நாங்கள் பழக்கிறோம் பிரதர்ஸ் மாதிரி. ஸோ அதனால தான் அது பழக்கிட்டோம் லைக் பிரதர்ஸ். ஸோ அப்படி இருக்க போகும்போது when he committed this film எனக்கு வந்து நீங்கள் ஆக்சுவலி எந்த ஹீரோ பண்ண போகிறாங்க தான் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருந்தேன். பட் ஆஃப்டர் த சம்டைம்ஸ் ஏன்னா நான் சொன்னேன், நான் இதேமே இந்த படம் வந்து டைரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் நல்லா எழுதியிருக்காரு. பட் த வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராங் பாயிண்ட் வந்து இஸ் அன் அத்லெட்டிக். அதேமாரியே அதுக்கு அந்த தகுதி அந்த ஓடுது. இந்த காலம் ஹீரோ வந்து இட் இஸ் வெரி ஹார்ட் ஃபார் த ஹீரோஸ் டு ஸ்பெண்ட். அதாவது நம்ம வந்து மாத கணக்கு வருஷ கணக்கில் அது ட்ரைனிங், இந்த படத்துக்காக இவ்வளோ ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு இட் இஸ் லிட்டில் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் ஒன்று இருக்குது அப்படி சொன்னேன். பட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திடீர்னு தெய்வம் வந்து இந்த படம் வந்து அவரே பண்ணுறாருங்கிறாரு. ஸோ ஐ வாஸ் ஷாக். ஐ செட் தெய்வமே இட்ஸ் நாட் அ ஆர்டினரி. நீங்கள் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் எடுக்கிற மாதிரி நடிக்காதுங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள்
your performance எனக்கு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு டவுட் இல்லை. ஏன்னா டெய்லி வீட்டில் அதுக்கு மேலே பேசுவார். படத்தில் கொஞ்சம் சாஃப்டாக பேசுகிறார், வீட்டிலனா அதுக்கு மேலே பேசுவார், அதோட சூப்பராக பேசுவார். ஸோ அப்படி இருக்க போகும்போது எனக்கு அந்த இது கிடையாது. ஐ டோன்ட் ஹாவ் எனி டவுட் இன் தட். பட் ஒரு ஒரு அத்லெட்டிக்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும், அதுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக ஒரிஜினலாக இருக்கணும். இட் இஸ் நாட் ஓன்லி பாடி, அதாவது பாடி பில்டர் மட்டும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஏன்னா நாங்கள் ஒரே அப்பார்ட்மெண்ட், அதாவது மேலே கீழே இருக்கான். கொஞ்ச நாள் ஷூட்டிங் போகும்போது திடீர்னு வந்து லிட்டில் பை லிட்டில் ஐம் சீயிங் ஹிஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். எங்கே கேட்டாங்கன்னா எங்கள் ஒய்ஃப் எங்கே தேவர் இருக்காருண்ணா, இல்லை அவர் கிரவுண்டுக்கு போயிருக்காருண்ணா, அதுக்கப்புறங்க ஜிம்முக்கு போகிறேண்ணா, இப்படியே ரெகுலர்ண்ணா. த ரீசன்ஸ் வை ஐம் சேயிங் திஸ் இஸ், ஒரு ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் காசு போட்டு எங்கேருந்து காசு இருந்தால் படம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அவரே இந்த மாதிரி லைக் கஷ்டப்படுறாங்கன்னா, திஸ் இஸ் ஐம் டெல்லிங் திஸ் ஃப்ரம் மை ஹார்ட். நான் விட்னஸாக இருந்தேன். இந்த அங்கீகாரம் படத்துக்கு ஒரு நல்ல ஒரு பேர் இருக்குது, அவருக்கும் சேர வேண்டிய பேர் கரெக்டான பேராக இருக்குது. இந்த ஆங்கர் முன்னாடி சொன்னாங்களே, ஒரு குழந்தைகிட்டேருந்து அவங்க ஒரு ப்ரைஸு கொடுத்தா ஒரு அந்த மாதிரி வந்து he deserved this name, the title. ரொம்ப கோஇன்சிடென்ஸாக இருக்குது பிகாஸ் ஆஃப் his ஹார்ட் ஒர்க். ஒன்று. அதுக்கப்புறம் நான் ஏன் என்னோட பர்சனல் ஃபீலிங் நான் கொண்டு, ஏன்னா நீங்கள் சில பேர் படம் பார்த்துருக்கீங்க, பட் அது பிஹைண்ட் த சீன்ஸ், பிஹைண்ட் த ஷூட்டிங் ஸ்பாட் சீன்ஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கு பிஹைண்ட் their பர்சனல் லைஃப், ஐ வாஸ் ட்ராவலிங் அலாங் வித் தெம். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ் பர்சனலி. காரணம் என்னதுன்னா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து, ஏன்னா இட் இஸ் நாட் ஓன்லி ஹிம், தெய்வம் மட்டும் அவங்க பண்ணல. டைரக்டர் வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன், சில விஷயம் வந்து நானும் வளர்ந்துட்டேன். நான் பாண்டிச்சேரியில் பிறந்தேன், பட் சென்னையில் தான் ஃபுல்லாக நான் வந்து வளர்ந்தேன். ஏன்னா அம்மா வேணும். பட் நான் வாழ்ந்தது வந்து சென்னை. இத்தனை வருஷம் இருக்கும், நான் இப்போ 50+ இருக்க போகும்போது சில விஷயம் எனக்கு தெரியல. அப்படி இருக்க போகும்போது அந்த டைரக்டர் வந்து ஹீ ரோட் இட் வெரி வெல், ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ், நல்ல விஷயம்ல நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கா. பட் தெரியாத விஷயம் வந்து நம்ம வந்து எதுவுமே ஒதுங்குற விஷயம் கிடையாது. இட்ஸ் அ டெய்லி லைஃப் அண்ட் டெய்லி லைக் ஸ்போர்ட்ஸ். இப்போ ஒரு ஒரிஜினல் ஸ்போர்ட்ஸ் சில்ட்ரன் எத்தனை ஸ்போர்ட்ஸ் மனுஷங்களாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தா இந்தியாவில், தமிழ்நாடு, டோட்டல் ஆல் ஓவர் இந்தியா எவ்வளோ கிரவுண்ட்ஸ் இருக்குது, எத்தனை பேர் அதில் காலையில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட டெய்லி லைஃப் வந்து அவங்களோட பர்சனல்ஸ் வந்து சில விஷயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த கதை கொண்டு வரதுக்கு ஐ ஃபெல் இட்ஸ் நாட் அ பிக் ஃபிலிம்ஸ், பட் இட் இஸ் வர்த் இட் டு சி த ஃபிலிம்ஸ். எதுக்குன்னா நம்ம டெய்லி லைஃபோட விஷயம் வந்து நம்ம தெரியுது. ஸோ இட்ஸ் ஹேண்ட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர் which you did very well. நான் உங்களை பாராட்டல, இன்றைக்கி நான் மனசாட்சி பாராட்டுறேன். ஸோ பிகாஸ் காரணம் என்னதுன்னா, எனக்கு கதை தெரியும், படம் பார்த்தேன், ஃபைட்டு எடுத்தேன், எடிட் பண்ணேன். இந்த படத்தில் நான் அவ்வளோ வேலை செய்யலை, பேருக்கு தான் ஃபைட் மாஸ்டர். பட் என்னோட விஸ்டம், என்னோட நாலேஜ் வச்சுட்டு நான் ஷூட் பண்ணேன். ஏன்னா ரன்னிங்கில், இந்த படத்தில் ரன்னிங் தான், அது ரன்னிங்கில் நான் பண்ணலை, எல்லாமே அவர் தான் பண்ணேன். ஆங்கிள்ஸ் மட்டும் நான் வைக்கிறேன், இந்த ரிசர்ச் பண்ணுறேன், ஷார்ட்ஸ் எப்படி இருக்கணும், எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி கொண்டு வரணும், ஒரு ஒரிஜினல் ஸ்போர்ட்ஸ் எப்படி எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நான் ஃபோக்கஸில் இருந்தேன். ப்ளஸ் மோர் ரிசர்ச்சிங் இஸ் மோர். ஸோ அப்படி இருக்க போகும்போது எவ்ரி திங் விச் இஸ் தெய்வம் இஸ் டூயிங். சில டைம் வந்து why I'm saying worth to see this film is, பார்க்காதவங்களும் பார்க்கணும். அது ஒரிஜினலாக நீங்கள் வந்து நான் சொல்கிறோட நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா அவங்க ஓடு போகும்போது அது என்ன கஷ்டம். ஏன்னா நார்மல் வந்து அத்லெட்டிக் ஓடினா 200 மீட்டர்ஸ் ஓடினாக்கா ஒரு ரவுண்டு ஓடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஓடும், இல்லை கொஞ்சம் நேரம் இருக்காது. பட் ஷூட்டிங் வந்து நம்ம ரிப்பிட்டேஷன் இருந்துனே இருக்கும். ஸோ லைக் திஸ் கைண்ட் ஆஃப் ஆல் திஸ் திங்ஸ், ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஓடினா அவங்க மூச்சு வாங்கி தரணும், பட் லைட்டு போகுது, அதுக்கப்புறம் வந்து நம்ம டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓடணும். இந்த மாதிரி வந்து இட் இஸ் நாட் ஓன்லி த ஹீரோஸ் டூயிங், பட் ஈவன் தி ஒரிஜினல் ஸ்போர்ட்ஸ் பீப்புள் ஆல்சோ டூயிங் த சேம். ஸோ இதோட ஒவ்வொரு கஷ்டங்கள்லாம் நிறைய பேருக்கு வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து அது வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே, பிகாஸ் நீங்கள் படம் பார்க்கும் போது உண்மையில் நான் என்ன சொல்கிறது அது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நிறைய படம்லாம் பார்க்குறோம், ஒரு ஸ்டோரிஸ் பார்க்குறோம், ஒரு கதை, அவங்களோட பர்சனல் கதை, அவங்களோட இது லைக் அவங்களோட ஊரில் கிராமர், ஒரு சிங்கிள் மனுஷனோட கதை யாருக்கும் தெரியாது. நம்ம வந்து எல்லாரும் அது பார்க்கணும், பிகாஸ் இட்ஸ் பீன் வெல் நோன் ஹீரோஸ், வெல் நோன் டைரக்டர்ஸ் இதெல்லாம் பார்க்குறோம். நம்மள அதே காசு தான் போட்டு போகிறோம். பட் இந்த படம் வந்து நான் why I'm recommending this is because இது வந்து there are lots of information including me. நானும் சில இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியுது, எனக்கு வந்து சில வித்தியாசமாக புதுசாக இருக்குது எனக்கு, ஆனால் அது உண்மை. அது மட்டும் இல்லாமல் இங்கே வேலை செய்கிறவங்கள ஒவ்வொரு ஆளுங்களா ஒரு லைக் எக்ஸாம்பிள்ஸ் தங்கச்சி கேரக்டருக்கு
ஒரு ஆக்சிடென்ட் சீன்ஸ் படத்தில் எண்டில் சில பேர் பார்க்க போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஷி broke her hand, அவங்க கை வந்து உடஞ்சிருக்கு, அது வீங்கிருக்கு. ஆக்சுவலி அது மாவு கட்டு போட்டிருக்காங்க. ஆனால் என்னதுன்னா அவங்க வந்து அந்த ஷூட்டிங் இருக்குங்க, அதுக்கப்புறம் அந்த சரி சொல்லிட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் கட் பண்ணி ட்ரை பண்ணேன் அந்த மாவு கட்டு. பட் சரி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த மாவு கட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்ஸில் எடுத்துக்கப்புறம் திருப்பி டாக்டர் போய் திருப்பி கட்டுறோம். ஸோ இட் வாஸ் அ ட்ரூ ஹார்ட் ஒர்க்கிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஏன்னா நாங்கள் எல்லோரும் கஷ்டமா லைக் 3 ப்ரொடியூசர் இருக்காங்க. I would really love to work with these 3 producers. காரணம் என்னதுன்னா they are so enthusiasm. காசுலேருந்து எங்கே கலெக்ட் பண்ணுறது எனக்கு தெரியாது. பட் என்னதுன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எல்லா ஷூட்டிங் ரன் பண்ணுற மாதிரி அவங்க வந்து அங்கங்கே ஓடுற மேனேஜர்ஸ் வந்து எதுமோ ப்ரொடியூசர்ஸ் மாதிரி, மேனேஜர் கோச்சிக்காதீங்க மேனேஜர்ஸ், அவங்களாம் எதுவும் ப்ரொடியூசர் மாதிரி இருப்பாங்க அங்கங்கே. பட் இவங்க தான் ஓடுறத அங்கங்கே ஓடுறத நான் பார்க்குறேன் நான். ஸோ இட் இஸ் லைக் ஆல் ஆஃப் அஸ் ஒர்க் ஹார்ட். ஐ டிட் மை பெஸ்ட். நானும் ஒரு புதுசாக என்ன ஃபைட் வந்து ஐ மைட் பி குட், நான் வந்து ஒரு நல்ல ஃபைட் மாஸ்டர், ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸ் பேரை வாங்கியிருக்கலாம். பட் இந்த படத்துக்காக ஐ ரிசர்ச் ஸோ மச். ஏன்னா எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ தெரியாது. பட் தெரியுதுக்காக இட் டுக் மந்த்ஸ் ஃபார் மீ டு ரிசர்ச் அண்ட் கெட் திஸ் திங் டன். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, இந்த உலகத்தில் எல்லாம் இந்த விஷயம் வெளியே கொண்டு போய் காட்டுறதுக்கு வந்து டிஓபி இஸ் த ஒன்லி ஒன் பர்சன். அந்த டிஓபி வந்து இந்த உலகத்தில் ஃபுல்லாக ஹீரோ எவ்வளோ கஷ்டப்படுறாரோ, டைரக்டர் எவ்வளோ எழுதுறாரோ கதை, இல்லை வந்து நான் எவ்வளோ கஷ்டப்படலாம், ஆர்டிஸ்ட் யார் பண்ணாலும் சரி, ஒரே ஒரு ஆள் வந்து he will show to the world that these people and this is how the movie is. So DOP, he did his best and then I was very happy on this. Sorry நான் கொஞ்சம் தாசி பேசி, ஏன்னா நான் பேசணும் ஆசைப்பட்டேன், நான் சொல்கிறேன் நான். That is one point. And thirdly, நான் படம் வந்து ஐ ஹேட் ஸோ மச் ஆஃப் இன்த்யூசியாசம் ஆன் திஸ் மூவி. நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். பட் என்னதுன்னா அந்த கான்ஃபிடென்ஸோட மீறி எங்கே போயிடுச்சு படம் பார்த்துக்கு அப்புறம், தட் இஸ் வேர் ஃப்ரம் த மியூசிக் டைரக்டர். அவர் வந்து அந்த படம் வந்து எங்கே கொண்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் வாஸ் எனக்கு கதை பார்க்குற டைலாக் இருக்குது, எடிட்டிங் இருக்குது, அந்த மோமெண்டம் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த மியூசிக், அந்த ஆர்ஆர், அந்த ஸ்பிரிட் ஒன்று இருக்குல்ல, அது உள்ளுக்குள்ளே வந்து அதுக்கு வந்து அந்த தேட்டர் பார்க்க போகும்போது தான் எனக்கு ஐயோ நான் நினச்சோட டபுளாக நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரூலி இட் கேம் ஃப்ரம் யூ பிரதர். ஸோ திஸ் இஸ் வாட் ஐம் சேயிங் அண்ட் வை ஐம் சேயிங் திஸ் இஸ், நான் சில டைம் வந்து கொஞ்சம் பேசுகிறது கம்மியாக, பட் இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி பேசுகிறேன். காரணம் என்னென்னா உள்ளுக்குள்ளே உண்மை என்ன இருக்குது, அதுக்கப்புறம் எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐ ரியலி தேங்க்ஸ் மீடியா for supporting this. நீங்கள் சொல்லாமல் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா யூ ஆர் நாட் டேக்கிங் திஸ் டு அதனால், பட் நீங்கள் வந்து ஒரு நியாயமாக பேசுங்க. தட் இஸ் வாட் த பெஸ்ட் திங் ஐவ் சீன். ஏன்னா சில மூவிஸ் ரீசெண்டில் கூட யூ வில் டெல் வாட் இட் இஸ். அப்படி இருக்க போகும்போது எனக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோடய ஃபஸ்ட்டு படம். இங்கே எனக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இதோட ஃபஸ்ட்டு படம். ஸோ சின்னதாக தேங்க்ஸ் கார்டு மட்டும் போட்டு படத்துக்குள்ளே போயிடுறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு எடிட்டர் கணேஷ் சிவா, அவர்கிட்ட தான் நான் வந்து அசோசியேட்டாக இருந்தேன். ஸோ என்னோடய சினிமா ஜேர்னி வந்து அவர்கிட்ட தான் ஆரம்பிச்சது. அவருக்கு என்னோடய முதல் நன்றி. ரெண்டாவது நன்றி வந்து கேஜிஎஸ் சாருக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கமிட் ஆனது வந்து சாரோட செகண்ட் ஃபிலிமுக்கு. அதில் வந்து ஒரு சின்ன போர்ஷன் எடிட் மட்டும் பார்த்துட்டு, தேங்க்ஸ்ண்ணா. ஸோ அதில் ஒரு சின்ன போர்ஷன் எடிட் மட்டும் பார்த்துட்டு என்னை நம்பி அவரோட ஃபஸ்ட்டு படத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைமு. ஸோ அந்த கால் எடுத்த அவங்களுக்கு வந்து செகண்ட் நன்றி. அண்டு மூணாவது தேங்க்ஸ் வந்து ஜேபி அண்ணன், டைரக்டரு. ஸோ என்னை பற்றி எதுவுமே தெரியாமல் இந்த படத்துக்குள்ளே நான் வந்ததும் என்னை நம்பி என் கூட ட்ராவல் பண்ணி நான் எடுத்த டிசிஷனுக்குலாம் வந்து சப்போர்ட்டாக இருந்தவர் அவர். ஸோ அவருக்கு மூணாவது நன்றி. கண்டிப்பாக என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இங்கே நான் தேங்க் பண்ணி ஆகணும். அண்டு டெக்னீஷியன்லாம் பார்த்தோன்னா நான் வந்து ஏதோ காலேஜில் வந்து ஒரு ஜூனியர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அப்பப்போ. ஏன்னா இருந்த எல்லாருமே ரொம்ப பெரிய ஆட்களாக இருப்பாங்க. அண்டு ஜிப்ரான் சார், பீட்டரின் மாஸ்டர், சம்பத் சார் அண்ட் விஸ்வா ப்ரோ எல்லாருமே ரொம்ப பெரிய ஆட்களாக இருப்பாங்க. எனக்கு வந்து ஒரு ஜூனியர் ஃபீல் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்டு பீட்டரின் மாஸ்டர் செட்டில் உங்களோட எனர்ஜி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு மாஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு ஜிப்ரான் சார், ரொம்ப ஷார்ட் டைமில் பேக்ரவுண்ட் ஸ்கூலில் நீங்கள் பண்ண மேஜிக் வந்து படத்துக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கும் சாருக்கு நன்றி. அண்டு விஸ்வா ப்ரோ, அவரும் நானும் வந்து ஒரு சீனியர் ஜூனியர் மூட்லேயே இருப்போம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கிளாஸில் ஆரம்பித்து அப்புறம் எங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. ஸோ அவர் வந்து என்ன இன்புட்ஸ்னாலும்
எடுத்துகிட்டு வந்து இப்படி ஒன்று பண்ணலாமான்னும் போது அங்கே ரொம்ப ஒரு கொலாபரேட்டிவாக அவருக்கு கொடுத்த ஸ்பேஸும் சரி, சில இடங்களில் நான் சொல்கிற சஜஷன்ஸ் வந்து ரொம்ப அவர் புரிஞ்சுக்கிட்டு இது ஓகே கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு பண்ணதாகட்டும், அவருக்கும் ரொம்ப நன்றி. அண்டு அங்கீகாரம் வந்து ஒரு படமாக டபுள் ஜானர் படம் இது ஆக்சுவலாக ஒரு 2 படம் நீங்கள் பார்க்குற மாதிரியாக இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இருக்கும், இந்த பக்கம் ஃபுல்லாக கோர்ட் இருக்கும். ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த ரன்னிங் வந்து அதை ட்ரீட் பண்ணுற விதமே கொஞ்சம் ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த ரன்னிங் அப்படிங்கிறது நீங்கள் ரியலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரம்பித்து டக்குன்னு முடிஞ்சிடும், ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் 20 செகண்ட் முடிஞ்சிடும், அவ்வளோதான் இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து லைக் சினிமாட்டிக்காகவும் சரி ரியலாகவும் சரி 2 வகையில் ட்ரீட் பண்ணிட்டாலும் ஐ மீன் 2 வகையில் ட்ரீட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா ரியலாக காட்டிட்டா டக்குன்னு முடிஞ்சிடும், வெறும் சினிமாட்டிக்காக காட்டிட்டா அதோட எனர்ஜியை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அது ஒரு அட்வென்ச்சராக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் எல்லாருமே சொல்கிற மாதிரி டயலாக் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ அது வந்து எனக்கு பெரிய டாஸ்காக இருந்துச்சு செகண்ட் ஹாஃபில். ஏன்னா செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் டைலாக்ஸ் தான் இருக்கும். ஸோ அதிலிருந்து ஃபில்ட்ரு பண்ணி ஒன்று பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து முக்கியமாக டேரக்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் அதுக்காக அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம எடுக்கிற அந்த ஒரு காலம் இல்லை இது தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசும்போதெல்லாம் ரொம்ப கொலாபரேட்டிவாக அவர் கொடுத்த சப்போர்ட் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. அண்டு கேஜர் சார் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க இந்த படத்துக்காக. கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்களும் வந்து உங்களை பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு ஆல் தி பெஸ்ட் சார். அண்டு சார் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இங்கே இண்டஸ்ட்ரியில். நான் வந்து இப்போ தான் வந்திருக்கேன், ஒரு முதல் படம் பண்ணியிருக்கேன். அப்படின்றப்ப சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது சார் இது இப்படி பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லும்போது அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக வேல்யூ பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து படத்தோட ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து ட்ரெய்லர் வரைக்குமே, ட்ரெய்லர் கூட ஒரு ஷார்ட் சொல்லிகிட்டே இருந்தார், இல்லை சார் இது போதும் சார் இவ்வளோ தான் சார் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நீ இதுக்கு மேலே வந்து இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் சார். ஸோ அதெல்லாமே ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அண்டு படம் வந்து நிறைய உண்மைகளையும் வழிகளையும் பேசியிருக்கு. இது இப்போ ரீச் ஆகிருக்கிறத விட இன்னும் ஒரு படி மேலே ரீச் ஆகணுன்றதுக்கு வந்து உங்களோட ஹெல்ப் தேவை. கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் அங்கீகாரம் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. என் தாய்க்கும் தாய் தமிழுக்கும் நன்றி. வந்திருக்கிற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ரொம்ப பொறுப்போடு நான் ரொம்ப மகிழ்ச்சியோடைய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் ஆரம்பித்த கதைக்கு முன்னாடி உங்களோட பங்களிப்பை பற்றி பேசி முடிச்சிட்றேன். இந்த படம் என்னவா ரிசீவ் ஆகுங்கிறதுல நிறைய டவுட் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நல்ல கதை பண்ணணுங்கிறதுல தெளிவாக இருந்து பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுல என்னவா நடக்கும்னு கொஞ்சம் குழப்பம் இருந்துச்சு எனக்கு பர்சனலாக. எனக்கு மற்றவங்களுக்கு இல்லை, எனக்கு இருந்துச்சு. அதை நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராகவே சேர்த்துருக்குறீங்க. ஒரு சின்ன இடத்துல கூட எங்களோட உழைப்பை குறைச்சி மதிப்பிடாமல் ரொம்ப அபரீதமாக கொண்டாடி கொண்டு போய் சேர்த்துருக்குறீங்க. எங்களுக்கு அதில் வந்து எந்த விதமான குறையுமே நீங்கள் வைக்கலை. வழக்கமாக நல்ல படங்களை அரவணைச்சு கொண்டு போவீங்க, அது இந்த படத்துக்கும் பண்ணியிருக்கிறீங்க. எங்களோட படத்தினுடைய இந்த ப்ரெஸ் மீட்டை இன்றைக்கி ஏன் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா, இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் கொண்டு சேர்ப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா அடுத்த வாரத்தை டார்கெட் பண்ணி தான் நாங்கள் இன்னும் நிற்கிறோம். 2வது வாரம் இந்த படம் நிற்கிறதுங்கிறதே வந்து உங்களோட சப்போர்ட்னால தான். நீங்கள் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு உதவுவீங்கன்னு நாங்கள் ரொம்ப பெருசாக நம்புகிறேன். அதே மாதிரி இந்த கதை உருவாகிறதுக்கு காரணம் வந்து ஒரு கோபம்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஆதங்கம்னு சொல்லலாம். இவ்வளவு பெரிய இந்திய நாட்டில் விளையாட்டு மட்டும் ஏன் தனித்து விடப்பட்டிருக்கு, அது ஏன் யாராலும் கண்டுக்கப்படாமே இருக்குங்கிற கோபம் தான் இது. இது ஆக்சுவலாக உங்களுக்குமே இருக்கும் தான். நீங்கள் வந்து சில இடங்களில் கட்டுப்படுத்தப்படுவீங்க, அது இல்லைன்னா நீங்களும் இதை பேசியிருப்பீங்க தான். அப்படி உருவானது தான் இந்த கதை. இந்த கதை உருவானதுக்கு இந்த கதை நான் ஃபஸ்ட்டு பிச் பண்ணது கேஜிஆர் ஸ்டுடியோஸ் தான் பிச் பண்ணியிருந்தேன். அப்போ ஒரு பெரிய ஹீரோவுக்கு பண்ணியிருந்தேன். அப்புறம் சில காரணங்களால் அதை தள்ளி போயிட்டே இருந்ததுனால அப்புறம் நான் வெளியில் போயிட்டேன், கம்பெனிலேருந்து வெளில போயிட்டேன். அப்புறம் நான் வேறு கதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது திருப்பி இந்த கதையை பண்ணலான்னு தோணும்போது இந்த கதைக்குள்ள ரிசர்ச் ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு தான் ரிசர்ச்சே நான் ஆரம்பித்தேன். அப்படி போகும்போது இந்த கதையில் நான் பார்த்த மனிதர்கள், நான் கேட்ட விஷயங்களெல்லாம் வந்து என்னை ரொம்ப கொடூரமாக அச்சுறுத்த ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா நான் ஒரு புது டைரக்டர். நான் வந்து ஒரு படம் பண்ணி லைஃப் செட்டில் ஆகணும், அதன் வழியாக ஒரு ஆர்ட் வழியாக ஒரு டிஸ்கஷனை நடத்தணும், இப்படியான ஒரு நார்மலான ஆசை உள்ள மனுஷன்தான் நான்.
ஸோ இந்த படத்தை தொட்டோம்னா என்ன ஆகுங்கிற பயம் வந்துருச்சு. அப்போ இந்த படத்தை கைவிடலான்னு யோசிக்கும்போது விட்டுட்டு வேற ஒரு கதை எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் திரும்ப யோசிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு இந்த கதையை நம்ம பண்ணலாம், யாருமே பண்ணக்கூடாதுன்னு. குற்ற உணர்ச்சி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் திரும்ப எடுத்து ஆரம்பித்தேன். அதற்கு அப்புறம் இந்த கதைக்குள்ளே நிறைய ஹீரோக்கள் வந்தாங்க. காலமும் சூழலும் அது நிகழவே இல்லை. அதுக்கப்புறம் தான் என்னோடய ஹீரோ கேஜிஆர் இது உள்ளே வந்தார். அவர் ஹீரோவாக உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கதையை வந்து இன்னும் எப்படியெல்லாம் மாற்றலாம். அவர் வந்து எங்கேயுமே வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு அவர் இது வரைக்கும் என்கிட்ட கேட்டதே இல்லை. இந்த கதைக்கு முழு சுதந்திரம் எனக்கு இருந்துச்சு. தயாரிப்பாளர்கள் 3 பேரும் சரி, ஹீரோவாகவும் சரி. ஏன்னா நான் ஹீரோவாக எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, புதுசாக வர ஹீரோவுக்கு சில பயம் இருக்கும். இப்படிலாம் இருக்கலாம் இப்படிலாம் இருக்கலாம்னு. அவர் ஒரு 12-13 படம் பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப அவர்கிட்டேருந்து எனக்கு எந்த விதமான இடையூறும் இல்லை கதைக்கு. நான் கதையை ரொம்ப ஃப்ரீடமாக தான் பண்ணேன். அதே போல் இந்த கதையை வந்து இதுக்கப்புறம் இப்போ டேக்கப் பண்ணணும்னு சொல்லும்போது திருப்பி ஒரு 3-4 ஹீரோ போனோம். அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு போய் கதை சொன்னது பீட்டர் மாஸ்டர்கிட்ட. அவர் வந்து ஒரு காப்பி குடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு கதையை ஆரம்பித்தவர் காப்பி குடிக்கவே இல்லை. கதை கேட்டு முடிச்சுட்டு நல்லா இருக்குன்னாரு. அப்போ வந்து மார்க் ஆண்டனி படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. நல்லா இருக்குது, கதை நல்லா இருக்குது. அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு வியட்நாமில். அது மாதிரி எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யாருன்னு கேட்டார். ஹீரோ சொன்னேன். வாய்ப்புக்காண்டி வேலை போயிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஆரி துப்புனார். அப்போ தான் நான் வந்து மாஸ்டர்கிட்ட சொன்னேன், இல்லை மாஸ்டர் நான் ஒன்று பண்ணி காட்டுறேன் மாஸ்டர், இல்லை நான் இண்டஸ்ட்ரியை விட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இல்லை அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பூஜையில் தான் மாஸ்டரை கூப்பிட்டு கேட்டேன், மாஸ்டர் இப்போ ஓகேவான்னு கேட்டு. மாஸ்டர் அப்போ தான் உள்ளே வந்தார். ஆனால் மாஸ்டர் அதுக்கு முன்னாடி கதை கேட்டுட்டு இதில் எனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டார். எந்த சண்டையுமே இல்லையே அப்படின்னாரு. இல்லை மாஸ்டர் எனக்கு ஸ்போர்ட்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அப்படி தான் மாஸ்டர் உள்ளே வந்தார். மாஸ்டர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கதையுடைய ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பெருசாக மாறுனுச்சு, எல்லாம் நடந்துச்சு. ஆனால் இந்த கதை ஆரம்பித்து இந்த கதையை தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் தயாரிப்பு நிறுவனம் ஸ்வஸ்திக்கு ஆரம்பித்து போயிட்டு இருக்கும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு கோர்ட்டு போகணுன்னு நான் சொன்னேன். கோர்ட்டு போகும்போது கோர்ட்டுக்கு வந்து குறைந்தபட்சம் 1 கோடி ரூபா செட்டு. நான் ஒரிஜினல் கோர்ட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியில் ஜிஓ பாஸ் பண்ணி அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கோயம்புத்தூரில் கருப்பு படம் பண்ண செட்டு தான் போயிருந்தோம். அந்த பட்ஜெட் எங்களுக்கு தாங்கலை. அது ஒரு நாளைக்கு 3 லட்சம் ரூபா. அப்புறம் சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு செட்டு போகலாமா படத்தை கைவிடலாமாங்கிற நிலைமையெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா இதுக்குள்ளே வந்த இன்வெஸ்டர்ஸ் திடீர்னு பேக் வாங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரசாந்த், அருண், அஜித் இவங்க தான் வந்து முழுசாக இந்த கதைக்குள்ளே நின்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தபோது நான் முதல்ல கேட்டது கோர்ட். அது எனக்கு கேட்டது 75 லட்சம் ரூபா. ஒரு புது டைரக்டரை நம்பி முதல்ல 75 லட்சம் ரூபா செட்டு போட்டு கோர்ட் போர்ஷன் போகலாமாங்கிறது வந்து எனக்கு எதுவும் என் காதுக்கு வரல. நான் கோர்ட்டு தான் வேணும்னு சொல்லி கோர்ட் ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு ஏரியாவில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஹீரோ ஃபோன் பண்ணார். நீங்கள் கோர்ட்டு கேட்டப்போ வந்து நான் உள்பட நிறைய பேருக்கு உங்கள் மேலே கோபம் இருந்துச்சு. ஏன்னா ஒரு புது டைரக்டர் வந்து எடுத்தோடனே கோர்ட் வேணும்னு கேட்குறாரு, அது 75 லட்ச ரூபா கேட்குறாரு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நிறைய கோபம் இருந்துச்சு, நிறைய பேருக்கு இருந்துச்சு அப்படின்னாரு. அது அப்போ சொன்னார், ஆனால் நீங்கள் விடாப்பிடியாக இருந்து அந்த கோர்ட் வாங்கி நீங்கள் ஒன்று பண்ணிவிட்டு இப்போ ஒன்று பண்ணுறது வந்து நீங்கள் என்ன நினச்சி பண்ணீங்களோ அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னாரு. எனக்கு என்னென்னா பயம். எனக்கு வந்து நான் என் ஹீரோவை வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணுறதை வந்து ஒருத்தங்க கூட ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருந்தேன். அவர் தயாரிப்பார், அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். என்னோடய ஹீரோ என் கதைக்குள்ளே இருக்கிற கதையினுடைய மாந்தன் நான் கொண்டாந்து மக்கள் முன்னாடி வைக்கும்போது அந்த ஹீரோவை யாருமே ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருந்தேன். அப்படி இருக்கிறப்ப கேஜேஆருக்கு வந்து இது முதல் படம், அவருக்கு நடிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கிறதுனால கதைப்படி 2வது பாகத்தில் வர கோர்ட்டை நான் முதல்ல ஷூட் பண்ணேன். சில நடுக்கம் தயக்கம் எல்லாத்தையும் நான் கோர்ட்டில் யூஸ் பண்ணேன். ஏன்னா கதைப்படி அவன் கோர்ட்டுக்கு போகும்போது பயப்படணும், நடுங்கணும். ஆனால் அதை ஷூட் பண்ணி அவரை எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றி ஃபஸ்ட் ஹாஃபை செகண்டாகவும் செகண்ட் ஹாஃபை ஃபஸ்ட்டாகவும் நான் ஷூட் பண்ணேன். அதனுடைய அவுட்புட்டை இன்றைக்கி அவர் அனுபவிக்கிறார். அந்த அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், நான் அன்றைக்கி ஒரு வார்த்தை ஒன்று சொன்னேன், அந்த ரெக்கார்டிங்கோட நான் வச்சுருக்கிறேன், நான் இன்றைக்கி தான் டேரக்டராக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த கதையில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. ஏன் இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி சின்ன சின்னதாக பார்த்து பண்ணி தான் இந்த படத்தை வந்து நாங்கள் ரொம்ப பொறுப்போடு தான் இந்த படத்தை கொண்டாந்து விட்டுருக்குறோம். அதே மாதிரி இந்த படத்துக்குள்ளே வந்த இன்வெஸ்டர்ஸ் பேக் வாங்கினதுக்கு அப்புறம் இவங்க 3 பேரும் அந்த படத்தை எங்கே போய் என்ன பண்ணாங்க, எதை விற்றாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியாமல் தான் அந்த படத்தை நடத்தி முடிச்சிருக்கிறோம். இப்போ இந்த படம் வந்து உங்கள் முன்னாடி நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு பொறுப்போடு பண்ணமோ அதே பொறுப்போடு தான் நீங்கள் அணுகிருக்கிறீங்க. எனக்கு அதில் வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதே மாதிரி இந்த படத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு ஜிப்ரன் சார், டெக்னீஷியன் வைஸ் இப்போ பேசுகிறேன். ஜிப்ரன் சார் உள்ளே வந்தது வந்து எனக்கு ப்ரொடக்ஷனில் கொடுத்த மியூசிக் டைரக்டர், வேறு மியூசிக் டைரக்டர். எனக்கு ஹைதராபாத் கதை சொல்ல போகணும், என் மூஞ்சி சரியில்லை, என்னை கூப்பிட்டு கேட்டாங்க ஏன் மோரை தொங்குதுன்னு. இல்லை நான் ஜிப்ரன் சார் பார்க்கணும் அப்படின்னேன். அப்புறம் உடனே போங்க அப்படின்னாங்க. நான் ஜிப்ரன் சாரை போய் பார்த்தேன். எனக்கு கதை சொல்ல வராது. 10 நிமிஷத்துக்கு மேலே எனக்கு கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிடும், கதை சொல்ல வராது.
நான் 10 நிமிஷம் கதை சொன்னேன். கதை சொல்லி முடிச்ச உடனே அவர் ஒன்று சொன்னார், நீங்கள் கதை பண்ணியிருக்கிற லேண்ட்ஸ்கேப்பில் நான் 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் என்ஜிஓவில் பண்ணார். என்னோடய வேலை எல்லாமே அங்கே முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து 15 நாளில் எனக்கு ஷூட்டு, ஒரு அம்மா சாங் ஒன்று எடுக்கணும். அவர் ஒரு டீம் போட்டு ரொம்ப ஆர்வமாக அனுப்புனார். பட் எனக்கு வேறு சுச்சுவேஷனால் அதுக்கு முதல் நாளே நான் ஷூட் முடிச்சிட்டேன். அவர்கிட்ட நான் சொல்லலை. அப்புறமா சாங் அனுப்புனே, ஷூட் எங்கன்னாரு. மாஸ்டர் அண்ணா ஷூட் முடிச்சிட்டேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கில் இப்போ வரைக்கும் ஒரு கரெக்ஷன் கூட பண்ணலை. அந்த சாங் அப்படியே தான் யூஸ் பண்ணோம். அதுதான் செகண்ட் ஹாஃபில் ஒரு அம்மா சாங், பானுமதி சாங்கு. இந்த படத்தை வந்து நீங்கள் தான், நாங்கள் இந்த படத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சதை தாண்டி நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து எல்லார்கிட்டையும் போய் சேர்றதுக்காக ரொம்ப உதவி இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா இது வந்து நான் பல பேருக்கு நன்றி சொல்லணும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கே உட்காந்துருக்கிற மேடையில் உட்காந்துருக்கிற நண்பர்களேருந்து என் வாழ்க்கையில் முதல்ல என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், வாணி வெங்கட்டம். அப்புறம் என்னுடைய ஒய்ஃப்க்கு. அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய குருக்கள் மலர் மேம், ரமேஷ் சார், அப்புறம் வந்து என்னுடைய மில்டன் சார், சரவணன் சார், அப்புறம் திரு சார். அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ண நாலேஜ் தான் இன்றைக்கி வந்து பீட்ரைன் மாஸ்டரும் சரி, என்னுடைய இயக்குனர் தென்பதியானும் சரி, அப்புறம் ஹீரோ கேஜிஆர் சாரும் சரி, என் ப்ரொடியூசர்ஸும் சரி, இன்றைக்கி வந்து என்னுடைய விஷுவலை வந்து பாராட்டுறாங்க. என் மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்ததுன்னா அதுக்கு காரணம் இந்த 5 குருக்கள் தான். இவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இந்த படம் என்னால் இந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சது. அதுக்கடுத்து என்னுடைய நண்பர்கள் விவேக், சங்கத்தமிழன், அப்புறம் வந்து அர்ஜுன். சங்கத்தமிழன் அவன் தான் முக்கியமாக எனக்கு வந்து தென்பதியானை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது. அவர் இல்லைன்னா நான் அவரை மீட் பண்ணியே இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு என்னை முதல் நம்பின ஒருத்தர்னா அவர் என்னுடைய இயக்குனர் தென்பதியான் தான். நான் மிகையாக சொல்ல, நான் வந்து ரொம்ப வருஷமாக ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக நிறைய நல்ல படம் பண்ணணும், நல்ல கதை பண்ணணும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணேன். நான் வந்து என்னுடைய விஷுவல் இவ்வளோ தாக்கமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னை வந்து ரொம்ப தாக்குனது வந்து அவருடைய எழுத்து தான். அந்த கதையை படித்த பிறகு நான் நினச்சது ஒன்று தான், இத்தனை வருஷம் வெயிட் பண்ணதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த படம் பண்ணனா நம்ம வெளியே வருவோம் அப்படின்னு நினச்சேன். படத்துக்கும் அதே மாதிரி அங்கீகாரம்னு பேர் வந்தது. இன்றைக்கி எனக்கு அந்த அங்கீகாரம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அது ஜேபியோட எழுத்தால் தான். அந்த எழுத்து இல்லைன்னா, ஏன்னா நான் அந்த எழுத்தை தான் நான் ரொம்ப நம்புவேன். ஏன்னா அந்த எழுத்து இல்லைன்னா, அது வந்து நம்மளை தாக்கலைன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நான் இன்வால்வ் ஆனால் மட்டும்தான் அது என்ன அந்த ப்ரெசன்டேஷன் எனக்கு வரும். அது வரணும்னா அதுக்கு ஸ்கிரிப்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் பண்ணேன். அது வந்து ஜேபி எக்ஸ்ட்ராடனரி. நான் வந்து அவர் எழுத்துக்களின் மாயாவி, மாந்திரிகன், என்ன வார்த்தை வேணாலும் சொல்லலாம், அது எதுவுமே பத்தாது. ஏன்னா அவருடைய எழுத்து அந்த மாதிரி இருக்கும், அவ்வளோ தாக்கமாக இருக்கும். அதுக்கு அடுத்து அவர் என்னை நம்பின பிறகு என்னை கூப்பிட்டு போயிட்டு 3 ப்ரொடியூசர்ஸ் கிட்ட காமிச்சேன். நான் ஃபஸ்ட்டு வந்து அவர் அஜித்தை தான் மீட் பண்ணேன். மீட் பண்ணோடனே பிரதர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் ஸோ. ஆனாலுமே வந்து ஜேபி தான் இல்லை இவர் பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் டெஸ்ட் ஷூட் பண்ணேன். ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் 3 பேரும் பார்த்து என் ஸ்டோரியெல்லாம் பார்த்துட்டு ஓகே பண்ண பிறகு டெஸ்ட் ஷூட் பண்ணேன். ஹீரோ சாரை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்த்துட்டு ஒரு பதட்டமாகவே இருக்குது எனக்கு. ஏன்னா இவர் ஜேபி வந்து கூப்பிட்டு போயிட்டு 3 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இவர் தான் டிஓபின்னாரு. சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இவர் தான் டிஓபின்னாரு. டக்குன்னு 3 பேரும் திரும்பி பார்த்தா காணாமல் போயிட்டாங்க. ஹீரோ வந்து கேட்குறாரு, என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சார் அப்படின்னு. இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து நீங்கள் என்னுடைய ப்ளஸ் எல்லாம் வந்து நீங்கள் காமிக்கிறது வந்து படத்தில் காமிச்சிக்கோங்க, என்னுடைய மைனஸஸ்லாம் காமிங்கன்னாரு. எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சார் வந்து அவருடைய கையில் ஒரு டாட்டூ போட்டிருப்பார், மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்னு சொல்லி. அவர் வந்து உண்மையிலே எனக்கு ஹீரோ தான். ஏன்னா வந்து அன்றைக்கி ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய அந்த எந்தூசியாசமும் சரி. நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஷூட் பண்ணும்போது சார் வேறு மாதிரி இருந்தார். நான் வந்து என் இயக்குனர்கிட்ட போய் சொன்னேன், ஜிபி இப்படி இருக்காரு, நம்ம அத்லெட் படம் எடுக்கிறோம், சாருக்கு கன்வே பண்ணிட்டீங்களா அப்படின்னா சொன்னேன். இல்லை பண்ணிடுவார். அதான் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, எல்லாரும் ஒரு ட்ரஸ்ட் ப்ராசஸ் தான். நம்பி 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 தான் இன்றைக்கி வந்து இத்தனை பேர் முன்னாடி இத்தனை மக்களுடைய நம்பிக்கை சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். அப்போ பார்த்துட்டு நான் கொஞ்சம் இதானே சார், இதெல்லாம் தான் சார் உங்கள் மைனஸ், இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் நான் வைக்க மாட்டேன், உங்களை இந்த மாதிரி தான் காமிப்பேன் அப்படிலாம் சொன்னோன்னே அவங்களும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. எல்லாம் நடந்தது. அப்புறம் ஒரு 6 மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இருக்கும். டக்குன்னு ஒரு நாள் 2-3 ஃபோட்டோஸ் அனுப்புகிறாரு
ஜேபி எனக்கு. அன்னைக்கு ஆன ஆச்சரியம், அந்த ஆச்சரியம் தான் இன்னைக்கு எல்லா மக்களுமே ஆச்சரியப்படுறீங்க. அதாவது சாருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் சத்தியமாக சொல்கிறேன், இட்ஸ் வாவ் மொமெண்ட். அதாவது வந்து ஜிம்லேருந்து ஒரு 3 ஃபோட்டோஸ் வருது, என்னால் நம்பவே முடியல. அப்புறம் நேரில் ஆஃபீஸில் போய் பார்க்குறேன், அந்த ஷோல்டர் பிளேட்ஸு, காஃப் மசில்ஸு, அந்த சிக்ஸ் பேக் அதெல்லாம் வந்து அவ்வளோ அவ்வளோ எஃபர்ட் வந்து எனக்கு தெரியல. அதாவது வந்து இயக்குனர் எப்படி வந்து அந்த கதையை 8 வருஷம் செதுக்குனாரோ அந்த மாதிரி அவருடைய உடலை செதுக்கி என் முன்னாடி வந்தார். அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தில் வந்து அந்த தாக்கம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு மனுஷன் கோர்ட்டுக்கும் போகணும், அவனுடைய வாழ்க்கையும் காமிக்கணும், அவன் ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்கணும். நான் இது வந்து எழுத்துக்கு கண்டிப்பாக அவருடைய தென்பதையானோட எழுத்துக்கு வந்து கண்டிப்பாக நியாயம் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் அது வந்து கதையை வந்து ஒரு 3ஆக பிரித்தோம். கோர்ட் வந்து நாங்கள் அரௌண்ட் ஒரு நீங்கள் படிச்சிருப்பீங்க 75 லட்ச ரூபா கிட்ட செட்டு போட்டு ஒரு பிரம்மாண்டமாக இங்கே வந்து ராமு தங்கராஜுக்கு வந்து நான் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அவன் டெடிக்கேஷனும் வந்து வேறு லெவல், டாப் லெவல். ஏன்னா எல்லாருடைய டெடிக்கேஷன் அந்த மாதிரி இருந்ததால் தான் நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறேன். ஹைகோர்ட்டை போய் பார்த்துட்டு வந்து எங்களுக்கு முன்னாடி ஜெய்பீம் படம் எடுத்திருந்தாங்க. நாங்கள் வந்து அந்த படத்தை தாண்டி நாங்கள் எப்படி மிகையாக இருக்கணும், நாங்கள் அந்த படத்தை தாண்டி இவங்க ஒன்று பண்ணியிருக்காங்கடா, ஒரு புது டீமாக வந்தவங்க வந்து இவ்வளோ பெருசாக ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு வந்து எங்கள் ப்ரொடியூசர் சப்போர்ட் வந்து பயங்கரமாக இருந்தது. இல்லைண்ணே இது வந்து நம்ம பயங்கரமாக போடணும் செட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி, ஈவன் அந்த லைட்ஸ் கூட வந்து நாங்கள் தத்ரூபமாக கோர்ட்டில் என்ன லைட்ஸ் இருந்ததோ அதே லைட்ஸை ரீக்ரியேட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அந்தளவுக்கு இதுவாக பண்ணோம். சரி, கோர்ட் வந்து இவ்வளோ ரியலாக இருக்கணும் அப்படின்னு ஒன்று பண்ணிட்டோம், ஓகே. அடுத்து ஒரு ட்விஸ்ட், லொக்கேஷன் பார்க்க போகிறோம். அதாவது எங்கள் சேலஞ்சே என்னென்னா, ஜன்னலே இல்லாத வீடுங்களை பார்க்கணும், ஜன்னல் இல்லாத வீட்டில் தான் நம்ம ஷூட் பண்ணோம் அப்படின்னு ஒன்று சொன்னேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு போனால் ஒரு 7க்கு 6 இல்லைன்னா 7க்கு 8 தான், 8 அடி தான் இருக்கும் அந்த வீடு. இயக்குனருக்கு வந்து அவர் எழுதும்போது அவர் ஒன்று விஷுவல் பண்ணி வச்சுருப்பார் இல்லைங்களா, அதை பார்த்துட்டு அந்த முட்டு, அதாவது படத்துலேயே ஒரு டைலாக் வரும், எங்கடா ஆதிரன் வீடு அப்படின்னா அதுவும் அந்த முட்டு சந்தில் இருக்குது, அந்த டொக்கு சந்தில் இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு வீடு கிடச்சோடனே அந்த அவருடைய ஃபேஸில் நான் அந்த ரியாக்ஷனை பார்த்தேன். அதாவது விஸ்வா என்னன்னாலும் பரவாயில்ல நம்ம இங்கே ஷூட் பண்ணணும் அப்படின்றார். இல்லைங்க இங்கே வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கஷ்டமாக இருக்கும், ஒர்க்கிங் ஸ்பேஸ் அப்படின்னா. இல்லை விஸ்வா இது வந்து படத்தில் ரொம்ப பெருசாக தெரியும், நம்ம இங்கே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்தவர் வந்து அவர் தான். கஷ்டப்பட்டோம், எஸ் ஆப்வியஸ்லி. ஃபஸ்ட் வந்து லைட் போயிட்டு வருவாங்க, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் போயிட்டு வருவாங்க, அப்புறம் தான் நாங்கள் போவோம் அந்த மாதிரி. அதனால தான் இன்றைக்கி வந்து அது அவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு. அடுத்து ஸ்போர்ட்ஸ். இங்கே என்னென்னா பீட்ரின் மாஸ்டர் வராரு, அவர் தான் ஸ்போர்ட்ஸ் பண்ண போகிறாருன்ட்டாங்க. அவ்வளோதான், மொத்தமே டீமுக்கும் எங்களுக்கும் ஒரு மாதிரி படன்னு ஆயிடுச்சு. ஏன்னா முதல் படம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவர் ஒரு மாதிரி ஜாம்பவான். எனக்கு வந்து ஒன்றும் புரியல, இது வந்து கனவா நினைவா அதெல்லாம் தாண்டி பயம்தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் மாஸ்டர் ஃபஸ்ட்டு டே செட்டுக்கு வந்ததுலேருந்து கடைசியாக முடிக்கிற வரைக்கும் அந்த மாதிரி பர்சனை நான் பார்க்கல. நான் மிகையாக சொல்ல, அதாவது எங்களை எங்கேயுமே வந்து அவர் வந்து ஒரு மென்டராக, ஒரு கைடாக, இப்படி பண்ணலாம், இதை பண்ணலாம், இந்த லென்ஸ் போடுவோம், அதை போடுவோம், இதை வர வைப்போம், இந்த மாதிரி பண்ணுவோம், அதை அந்த மாதிரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு நாவல் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஒரு சீனை, ஹீரோ வரான், இப்படி வரான், அப்படி போகிறான், உக்காடுறான், போகிறான் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு சப்போர்ட் தான் இன்னைக்கு வந்து அந்த விஷுவல்ஸ் இருக்குது. அவர் வந்து நான் தான் காமிச்சேன் அப்படின்றாரு. இல்லை, அது வந்து அவருடைய பெருந்தன்மை தான் உண்மையாக. அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ நாலேஜ், அவ்வளோ சப்போர்ட். அதாவது வந்து என்னோட அசிஸ்டன்ஸ்லாம் வந்து அவர் கூட போய் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னை விட்டுட்டு. ஏன்னா அவ்வளோ ஈர்ப்பு அவர்கிட்ட. அவர் இல்லைன்னா வந்து இந்த போர்ஷன்லாம் வந்து கிடையாது. நான் வந்து ஜஸ்ட் ஒரு துளி தான் அவர் முன்னாடி. அவர் கொடுத்த சப்போர்ட்டால் தான் அந்த விஷுவல்ஸ் எல்லாம், ஸ்போர்ட்ஸ் விஷுவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படி வந்திருக்கு, அந்த ஃபைட் விஷுவல்ஸுமே அப்படி வந்திருக்கு. அடுத்து சொல்லணுன்னா ஜிப்ரான் சார். ஆக்சுவலாக விஷுவல்ஸ் வந்து நான் விஷுவல் ஷூட் பண்ணுவோம், அங்கே டைலாக்ஸ் மட்டும்தான் நாங்கள் கேட்போம். கிரேடிங் பண்ணும்போதுமே வந்து பெருசாக டைலாக்ஸ் எதுவுமே இருக்காது. நான் சும்மா டப்பிங்கோடு பார்த்தாலுமே வந்து நம்மளுக்கு வந்து அந்த பெரிய இம்பேக்ட் இருக்காது. நம்மளுக்கு தெரியும் இந்த கதை வந்து கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். ஆனாலுமே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து க்யூப் செக்கிங்காக போயிட்டு எல்லோரும் படம் பார்க்குறோம் டெக்னீஷியன்லாம்.
நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஜிப்ரான் சார் நீங்கள் வந்து அவுட்ஸ்டாண்டிங் சார். லைக் வந்து யாரும் உங்களை உங்களை நிறைய பேர் பாராட்டிட்டு இருப்பாங்க சார். என் பாராட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் உண்மையாக சொல்கிறேன், கண்ணெல்லாம் கழங்கி நேராக போய் டைரக்டரை கட்டிப்பிடிச்சி அன்றைக்கி அழுதது தான். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு போய் என் ஒய்ஃபை கட்டிப்பிடிச்சி அழுதேன், எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அழுதேன். அதாவது வந்து நான் அழுதது வந்து கவலையிலையோ சோகத்துலையோ கிடையாது, ஒரு சந்தோஷத்தில். அதாவது வந்து ஜேபி கிட்ட நான் கட்டிப்பிடிச்சி ஒரே வார்த்தை சொன்னேன், ஜேபி ஜெயிச்சிட்டோம் நம்ம, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னேன். நீங்கள் இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களும் அதே ஃபீலிங்கோடு தான் எங்கள் படத்தை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக எழுதி எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தீங்க. எல்லாருமே இன்னைக்கு வந்து புகழ்கிறாங்கன்னா உங்களுடைய முதல் ரிவ்யூவை பார்த்து தான் எல்லாரும் புகழ்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் நடித்த எல்லா நடிகர்களுமே சரி, ஆண்டனி சார் வந்து அழகாக காமிச்சிருந்தாரு. இல்லை ஆக்சுவலாக நீங்கள் நல்லா இருக்கீங்க சார், கலரிஸ்ட்டுமே அந்த காம்ப்ளிமெண்ட் கொடுக்க சொன்னார். உங்கள் ஸ்கின் டோனில் அந்த லைட் எல்லாமே இதுவாக இருந்தது. அப்புறம் எல்லாம் எடுத்துகிட்டு போய் எடிட்டிங்னு ஒரு ப்ராசஸ் வரும், எல்லாத்தையும் எங்கே வெட்டி தூக்கிடுவாரோ அப்படிலாம் பயந்தேன். பட் வந்து உண்மையை சொல்லணும், ரொம்ப பொறுமை. அவர் பேசக்கூட மாட்டார், அவருடைய ஒர்க் தான் பேசும். அதுதான் இன்றைக்கி பேசுது. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் பார்க்குற மக்கள்லாம் வந்து அழுவுறீங்க. அந்த சீன் வந்து நான் படத்தில் பார்க்கும்போது ஆடியன்ஸ் ரியாக்ஷனில் அந்த காலை வெட்டி எடுக்கும்போது அப்படின்றாங்க, அம்மா இருந்த போதெல்லாம் அது எல்லாத்தையுமே எங்கே சஸ்டெயின் கொடுக்கணும், எங்கே வெட்டணும், எங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணவர் அவர் தான். அவர் வந்து இது வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இதில் வந்து ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் வந்து பீட்ரைன் மாஸ்டரும் ஜிப்ரான் சாராக இருந்தாலுமே மற்ற எல்லாருக்குமே முதல் படம், முதல் அங்கீகாரம் கொடுத்த படம். அங்கீகாரம் கொடுக்குற அளவுக்கு நீங்களும் எங்களுக்காக உதவி இருக்கீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம் உங்கள் எல்லாருக்கும். நான் உங்களை வந்து சப்போர்ட் பண்ணுங்கலாம் கேட்க மாட்டேன், ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டீங்க. போன வித்த டிக்கெட்டெல்லாம் உங்களால் வந்த டிக்கெட் தான், வேறு யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல. நம்பர் 1. நம்பர் 2, மீடியான்னு நான் சொல்லும்போது ஈவன் சில யூடியூப் சேனல்ஸ்லேருந்து ஆன்லைனில் எழுதுகிறவங்க அவங்க கூட இந்த படத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு கமெண்ட்ஸ் வருது, என்ன காசு வாங்கிட்டியா இந்த படத்துலன்ட்டு. அதில் ஏதோ சினிவுட்ஸ் ஏதோ ஒன்று. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, உனக்கு டவுட்டாக இருந்தால் இந்த டிக்கெட்டை நான் திருப்பி கொடுக்குறேன் காசுன்ட்டு. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு மீடியா இருக்கிற எல்லா விஷன் ஆஃப் மீடியா எல்லாருமே இந்த படத்துக்கு அவ்வளோ பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு பயங்கரமான தேங்க்ஸ். மேடம் சொன்னாங்க வெற்றின்ட்டு, எனக்கு பொய் பேச தெரியாது, வெற்றியெல்லாம் கிடையாது, ஆவரேஜ் தான். இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது தான். எனக்கு சொன்னாங்க இன்றைக்கி வந்து தேங்க்ஸ் மீட்டா எதுக்குன்னு கேட்டேன். இது மாதிரி நான் சொன்னேன் அதெல்லாம் வேணாம் அப்படின்னேன். இல்லை ப்ரெஸ்ஸுக்கு தேங்க்ஸ். சரி ஓகே, அதுக்குன்னா நம்ம பண்ணலான்ட்டு. டு பி ஃப்ராங்க் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே உங்களை கேட்குறதுக்கு எனக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த படம் வந்து முந்தானத்தோ ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது நான் இருக்கேன்னு தெரியாமல் அந்த ப்ரொடியூசர்கிட்ட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பேசுகிறார், இதுக்கு தான்ப்பா நீ அந்த ஹீரோவை போட்டு எடுத்துக்கணும், இன்னத்துக்கு இந்த படம் எங்கேயோ போயிருக்கோன்ட்டு. இந்த அளவுக்கு வந்து பேசுகிறாங்க. என்கிட்டயே வந்து நேற்று ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒழுங்காக வந்து எதாவது லவ் படம் ஏதாவது ஒரு கலக்கி போட்டு பரோட்டா போட்டு அது மாதிரி பாட்டு போட்டு எடுத்துருக்கலாமே, அதுதான் இந்த ஜனங்க நான் சொன்னேன் இல்லை, நான் ஆரம்பம் பண்ணும்போதும் 5 நாள் ஒருத்த வரல, ஷோ பிரேக்கு. இந்த படமும் ஊர் சைடெலாம் ஷோ பிரேக் ஆச்சு. நான் எல்லா தேட்டர் ஓனருக்கும் நேற்று ஃபோன் பண்ணி நான் பர்சனலாக, சார் இப்போ தான் சார் பிக்கப் ஆகுது, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள் 2 மணி. அது மாதிரி எனக்கோசரம் நான் வந்து ஒரே வார்த்தை, இந்த அங்கீகாரத்தில் இந்த கோர்ட்டில் செகண்ட் ஹாஃபில் பேசுகிற மாதிரி இந்த ஒரு தடவை சான்ஸ் கொடுங்க, ஒரு தடவை. நான் ஜெயிக்கிறதுக்கு இல்லை, இந்த 3 ப்ரொடியூசர் ஜெயிக்கணும். ஏன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் 7 வருஷமாக நான் வாங்கின அடியெல்லாம் இந்த 3 பேர் எதெல்லாம் விற்றாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த படம் நடக்கிறதுக்கு இந்த படம் இன்னும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 5%ஓ 10%ஓ புஷ் பண்ணிங்கன்னா அதனால் ஏதாவது வரும். அஸ் அன் ஆக்டராக இந்த படத்தில் நான் ஜெயிச்சிட்டேன். அதுக்கு வந்து நீங்கள் தான் மெயின் காரணம். 100%ல் 1000% ஜெயிச்சேன். எல்லா இன்டர்வியூலையும் கேட்டாங்க, நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட் அஸ் அன் ஆக்டரான்ட்டு. நான் 10 கொடுத்த மார்க், அவ்வளோ கான்ஃபிடென்ட் ஆனாங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அஸ் எ பிஸ்னஸாக நான் சொன்னது அதே தான், ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக மண்டே ஈவினிங்லேருந்து தான் ஆடியன்ஸே ஏற ஆரம்பித்தாங்க. அது கூட உங்களோட நியூஸு வர 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 அதுதான். ஸோ இந்த ஒட்டுமொத்த இது வரைக்கும் வந்த கலெக்ஷனுக்கு மொத்தத்துக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். நேற்று வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் என்கிட்ட பேசுகிறாரு, உனக்கு இத்தனை படம் எடுத்திருக்க, உன்னை லான்ச் பண்ணுறாங்க, ஒரு ப்ரமோஷன் பண்ண தெரியாதா, உன் படத்துக்கெல்லாம் வந்து 2 கோடி 3 கோடிலாம் பண்ணுற, இந்த படத்துக்கு பண்ண தெரியும் சார். இல்லை சார், சின்ன ப்ரொடியூசர் சார். அப்போ தேட்டரை பிளாக் பண்ணு, மற்ற ப்ரொடியூசருங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, இப்போ உங்க கூட வந்து ரிலீஸ் ஆன படங்கள்லாம் எப்படி காட்டுறோம், கணக்கு காட்டுறோம்.
சொன்னேன் எப்படி சார் எனக்கு புரியலன்னா, இல்லை சார் அதுக்கெல்லாம் என்கிட்ட காசு இல்லை. அப்படி போலியாக ஒரு படத்தை வந்து நான் வந்து கலெக்ஷன் காட்டுறதுக்கோ நான் ஆள் இல்லை சார். இந்த படம் ஜெயிக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ கம்மிங் பேக் டு டெக்னீஷியன், நான் பயங்கரமாக நடித்தேன் கிடிச்சேன்லாம் எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு பின்னால் இருந்தது ஜேபி. அவரோட வார்த்தையாகட்டும், அவரோட வசனமாகட்டும், அவர் என்ன ஃபீல் பண்ணாரோ அதை நான் என்னோடய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸில் கொடுத்தேன். அவ்வளோதான். இது முழுக்க எனக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த வருஷத்தோட எல்லா அவார்ட்ஸும் நான் எடுப்பேன்ட்டு அஸ் அன் ஆக்டராக. அதுக்கும் நீங்கள் தான் காரணம். அதுக்கு முதல் கட்ட காரணம் ஜேபி. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு பயங்கரமாக. இப்போ இந்த படம் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் அங்கீகாரம் ஆக்சுவலாக மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே சந்தோஷமாக இல்லை. நீங்கள் ஆக்சுவலாக மாஸ்டர் தவிர இது எல்லாருமே ரொம்ப சோகமாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவருக்கு வந்து 100 படம் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த படம் ஜெயிச்சாதான் அடுத்த வேலை சோறு. இதுதான் உண்மை. இது எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அதான் சொல்லுவேன், அறம் எடுக்கும்போது இதே தான் ஆச்சு. வெயிட் பண்ணுங்க. நான் கெஞ்சறேன் போயிட்டு. நேற்று வந்து எல்லா தேட்டர் ஓனருக்கும் ஃபோன் பண்ணி, சார் ஹோல்ட் பண்ணுங்க சார் தூக்கி போடுங்க சார், அடுத்த படம் வேலையை பாருங்கள் சார், அவ்வளோதான். இந்த படத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அதான் நல்ல பேர் வாங்கிட்டீங்களே சார். காசு போட்டிருக்கானுங்க சார், 3 ஷோ சார், 2 ஷோ தரோம். ரொம்ப பேசும்போது என்ன ஆகுனா, அவங்க பேசும்போது நம்மளுக்கு டிமோட்டிவேட் ஆகுது. இவ்வளோ தூரம் இப்போ அங்கீகாரன்றது உடச்சிடுறாங்க. இங்கே இருக்கிற பிக்கஸ்ட் மாஃபியா எல்லாமே சேர்ந்து, நான் பேசக்கூடாது படத்துக்கு பற்றி பேசுகிறோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை மீறி இந்த படம் ஜெயிக்கணும். சார், நீங்கள் நிறைய படம் எடுத்திருக்கீங்க, பெரிய பெரிய ஹீரோக்களெல்லாம் வந்து வாழ வச்சுருக்கீங்க, அதுக்கெல்லாம் பல கோடி செலவு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் முதல் தடவையாக வந்து ஒரு ஹீரோ எடுக்கும்போது சம்மந்தப்பட்ட ஹீரோயின் டெக்னீஷியன்லாம் உங்களை வாழ்த்தலாம், உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். இந்த படம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, அவங்க நல்ல படத்தை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கை கொடுக்கலாம். எனக்கு தெரிய பிரபுதேவா மாஸ்டர் மாதிரி 1-2 பேர் தவிர வேறு யாருமே சப்போர்ட் பண்ணலையே, என்ன காரணம்? சார், இதை நான் ட்விட்டர்லேயே போட்டிருக்கேனே சார். சிம்பிள் சார். நீங்கள் ஏதோ மெசேஜ் போட்டிங்க, இந்த ஆள் வந்து இந்த ஆள் வந்து எடுத்து அங்கீகாரத்துக்கோசம் அலையிறான், வெறும் பத்திரிகை ஊடகங்கள் தவிர வேறு யாருமே வரலன்ட்டு. அதுதான் உண்மை. இங்கே வந்து நான் ஜெயிக்கக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். அதுக்கு பின்னால் இருக்கிற பாலிடிக்ஸோ பிஸ்னஸோ இப்போ நம்ம பேசக்கூடாது இதில். அது நான் ஜெயிக்கும்போது ஒரு நாள் நான் அன்றைக்கி சொல்கிறேன். எப்படி வந்து இன்னொரு 2 வருஷம் கழித்து கேளுங்க, அன்றைக்கி நான் பெருசாக ஜெயிச்சுட்டு எனக்கு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரோடு நான் பேரோடு சொல்கிறேன். இப்போ அது பேச விருப்பம் இல்லை சார். பப்ளிக் எப்படி இருக்கீங்க? தேட்டர் போனீங்களா, எப்படி இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சார்? அதுதான் நான் சொல்கிறேன், உங்களால் வந்த பப்ளிக் எல்லாமே அழுதாங்க. அந்த 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் அழுதாங்க, 40 வயசுக்குள்ளே இருக்கலாம் ஹெவி ஹார்ட்டோடு போனாங்க. இது வரைக்கும் ஒருத்தர் கூட இது நல்லா இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குதுன்னு சொன்னவங்க தவிர படமாக இது வரைக்கும் ஒருத்தர் கூட குறையாக சொன்னதே இல்லை. அதுவே எனக்கு பெரிய வெற்றி. நாங்கள் படம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஏறும், நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட 100% வந்திருக்கு. ஆனால் டிக்கெட்டாக போச்சா நம்பர்ஸாக போச்சோன்னா சந்தேகம் சார். உண்மையாக அதுதான் சொல்கிறோம். நானும் வந்து ஒரு 230 தேட்டரில் ஒரு 150 தேட்டர் வந்து எதெல்லாம் வந்து உங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஃபோட்டோ போடுறாங்களோ அதில் மட்டும் நான் ஒரு 100 டிக்கெட் எடுத்து என் படத்தையும் நான் காட்டலாம். நான் இப்போ ஆக்டர் சார், நான் அந்த ப்ரொடியூசராக இருந்தால் அந்த மேஜிக் பண்ணலாம். அது பண்ணதால் தான் நான் இங்கே இருக்கேன். அதுதான் சார். டேரக்டர் சார் தென்பாதியா, இப்போ இந்த விளையாட்டுத்துறை வந்து மேம்படுத்த முடியல, போகல, அதுக்கு தடைகள் இருக்குன்னு சொல்ல வரீங்க. 2வது படத்தில் யார் மேலே போக முடியல, அதை யார் தடுக்கிறாங்கங்கிறது 2 வருஷம்னு வைக்கிறீங்க. எந்த சமூகம் மேலே போகலை, எந்த சமூகம் தடுக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போ யார் தடுக்கிறாங்களோ அவங்களுக்கான பதில் படத்தில் இருக்குது. இல்லைண்ணா, நான் எடுத்த படத்தில் சமூகம் சார்ந்து எதுவுமே இருக்காதானே? இல்லையா? அப்போ வக்கீல் பேசி லாங்குவேஜ் என்ன? இல்லைண்ணா. ஒரு அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் விக்டிம் பப்ளிக், அக்யூஸ்டு கவர்மெண்ட், அப்படி தான் இருக்கும்ண்ணா கதை. அப்போ லேடியை வக்கீல் பேசுகிறாங்கல்ல, அவங்களோட லாங்குவேஜ் எப்படி பதிவு பண்ணுறீங்க? அது அவங்க லாங்குவேஜ்னு, அவங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய அட்வொகேட் ஜென்ரல். இதில் வந்து ஒரு எக்கனாமிக் வேரியேஷன் தான் பேசியிருப்பேன். காசு இல்லாதவங்களுக்கும் காசு இருக்கிறவங்களுக்குமான போராட்டம் தான் அது. அப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அதிகாரத்துக்கு வந்தவங்களும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் என்னவா அணுகுறாங்க மக்கள் அப்படிங்கிறது தானே சமூகம் சார்ந்து ஒரு இடத்துல கூட இருக்காதுண்ணே. ஏன்னா விளையாட்டுத்துறையில் எல்லா சமூகம் சார்ந்துமே கீழே தான் இருக்கிறாங்க. கிரிக்கெட் தவிர எல்லா விளையாட்டுத்துறையில் இருக்கிற விளையாட்டு வீரர்களும் கீழே தான் இருக்கிறாங்க. அதுக்குள்ளே எல்லா சமூகமும் கலந்துருக்குது. சார், கேஜே சார், இங்கே வாழ்த்துக்கள் சார், நல்லா இருந்தது படம். தேங்க்யூ சார். இந்த படத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இல்லை நேஷனல்
அத்லட்டிக்லேருந்து ஏதாவது உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் இல்லை ஏதாவது சம்மந்தமான கிளாரிஃபிகேஷன் அது மாதிரி ஏதாவது இருந்தது? அதெல்லாம் ஒரு ஃபோனும் வரல சார். பாவம் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை போய் மீட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரை மீட் பண்ணாங்க, ரிலீஸுக்கு முன்னாடியே மீட் பண்ணி. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் கேட்குற கேள்வி, இந்த ஆதிரன் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னாவே, இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஏதோ ஒரு இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன், போதை வில்லேஜ் போதையாக மாறிட்டு இருக்குன்ட்டு. இது எல்லாமே இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். இதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்கள் வெளில தேட தேவையில்லை. இந்த படத்தை பார்த்தாவே கஷ்டப்பட்டு உட்காந்து ரிசர்ச் எல்லாம் பண்ண தேவையில்லை. போய் டாஸ்மார்க்கு போய் ரிசர்ச் பண்ணாங்களே போன கவர்மெண்ட், அது மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. இந்த படம் தான் ஒரு ப்ளூ பிரிண்ட், இந்த ஸ்போர்ட்ஸை எப்படி டெவலப் பண்ணணுன்ட்டு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ. வாழ்த்துக்கள் கேஜிஆர் சார். ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது படம். இது தமிழ் சினிமாவில் ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு படமாக நாங்கள் கருதுகிறோம். நம்ம மட்டும்தான் சார் நீங்கள் மட்டும்தான் கருதுறீங்க? இல்லை அப்படி கிடையாது சார். இது நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் சொல்லியிருக்கிற உண்மை வந்து ரொம்ப சாதாரண உண்மை கிடையாது. இது ரொம்ப பொதுமக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு படம். இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப தைரியம் தேவை. எடுத்திருக்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ, த ட்ரூத் இஸ் தட் திஸ் ஃபிலிம் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் இன் தமிழ் சினிமா. இட் இஸ் அ லேண்ட்மார்க் ஃபிலிம். தெர் இஸ் நோ டவுட் அபவுட் தட். என்னுடைய கேள்வி வந்து டைரக்டருக்கு, இந்த மாதிரி கோவம் நீங்கள் சொல்லும்போது, நீங்கள் பேசும்போது இந்த படம் வந்து கோவத்தினுடைய ஒரு வெளிப்பாடு அப்படின்னீங்க. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த கோவம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு மாத்திரம் இந்த படத்தை எடுக்கணும்னு ஏன் தோணுச்சு? என்ன ஸ்பெசிஃபிக் ரீசன், ஸ்பார்க் ஃபார் த ஃபிலிம்? அண்ணா ஒன்றும் இல்லைண்ணே, என்னோடய கிராமம் வந்து மன்னார்குடி பக்கத்தில் வடுவூர். என்னோடய கிராமம் விளையாட்டு கிராமம். இப்போ அந்த கிராமம் இருக்குது, விளையாட்டு இல்லை. எனக்கு விளையாட்டுக்கு சம்மந்தம் கிடையாது. என் ஊருக்குள்ளே இருக்கிற விளையாட்டு கபடி வாலிபால் பிளேயர்ஸை தமிழ்நாடு இந்தியா லெவலில் நீங்கள் எங்கே சொன்னாலும் என் ஊரை தெரியும். என் ஊரை எல்லா ஊருக்கும் தெரியுங்கிறத நான் இந்த கதைக்கு ரிசர்ச் போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. திருநெல்வேலியில் இருக்கிற ஒருத்தர் வந்து என் மாமன் பையன் பேரை சொல்லி ரைட் ஆர்ச் ஆடினா சூப்பராக ஆடுவானேன்னு சொல்கிற அளவுக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்க. இது இல்லாமல் என்னுடைய கிராமத்தில் இருக்கிற விளையாட்டு காணா போனதை மாதிரி தேடும்போது அது பெரும்பான்மையான கிராமத்தில் அது இருக்குது. என்னென்னா, விளையாட்டு வீரர்கள் சரியாக இருந்தால் அந்த சமூகம் சரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு ஒழுக்கத்தை வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது வந்து விளையாட்டு வீரர்கள் நான் வந்து பார்க்குறேன். அதாவது இன்னைக்கு வந்து போதை வஸ்துகள் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமாக சமூகத்தில் ஊடுருவி இருக்குது. அதை ஒரு மினிமமாக வந்து ஓரளவுக்கு கட்டுக்கோப்பில் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்னா ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பசங்க தான் அதை நோக்கி நகராமல் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து கைவிட்டு, எனக்கு முதல்ல அந்த 2-3 இடத்துல கூட எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. ஒரு அண்ணன் கூட போன மீட்டில் கேட்டாங்க, ஸ்மோக்கிங் கார்டு ட்ரிங்கிங் கார்டு போடலை அப்படின்னு. எனக்கு முதல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் பண்ணுறப்ப எனக்கு எனக்கு நீடே இல்லையே. எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எப்படி குடிப்பான், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எப்படி தம் அடிப்பான், எனக்கு அதுக்குள்ளே போகவே எனக்கு தோணலை. ஏன்னா நான் சந்தித்த வீரர்கள் எல்லாம் சோத்துக்கு வழியிலனா கூட ஓட தான் நிற்கணும், குடிக்க தோணலை. அப்படி இருக்கும்போது எனக்கு அது இதுதான் இந்த ஸ்பார்க்கு இங்கேருந்து ஆரம்பிச்சது தானே அது. சார் கேஜிஆர் சார், இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து நான் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்க. சமீபத்தில் வந்து ஹிட்டான ஒரு சில படங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சரை வச்சு அதை ப்ரொமோஷன் பண்ணினதுனால தான் பெரிய ஹிட் ஆகிருக்கு. நீங்கள் என்ன நான் சொல்லவே இல்லை சார், என்ன புரியல சார். இப்போ இன்ஃப்ளூயன்சரை வச்சு நீங்கள் வந்து நான் இது பண்ண என்னால் முடியாது, அதுக்கான என்கிட்ட சோர்ஸ் இல்லை அப்படின்னு இல்லை அவர் சார் சொன்னது என்னன்னா, ஒருத்தர் கமெண்ட்ல வந்து எவ்வளோ காசு வாங்கினீங்கன்னு சொன்னார், அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்கன்னா நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தினுடைய பெருந்தன்மையை சொன்னாங்க. படம் அவ்வளோ நல்லா இருக்குது, எனக்கு அது காசு வாங்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த இன்ஃப்ளூயன்சரு, அந்த சோகால்டு இன்ஃப்ளூயன்சர் ட்ரெண்ட் ஷூட்டுன்னு நினைக்கிறேன். ட்ரெண்ட் ஷூட் என்ன சொல்கிறாங்க, நீ போய் படத்தை பாரு, படம் நல்லா இல்லைனா நான் டிக்கெட் கொடுக்குறேன்னு சொன்னாப்புல. ஓகே சார். இப்போ ஒரு சில படங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சரை வச்சு தான் பெரிய ஹிட் ஆகிருக்கு அந்த படங்கள். ஓகே, அது மாதிரி நீங்கள் வந்து இந்த படங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ணுனா நீங்கள் போட்ட காசு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? அப்படி ஸ்கேம் பண்ணி இந்த நல்ல படத்தை நான் தப்பாக காட்ட விரும்பலை சார். நான் ரணசிங்கமோ அறமோ நான் அப்படி பண்ணல. மீதி படம் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் பண்ணேன்னு சொல்லுவேன், ஒத்துப்பேன். ஆனால் இந்த படம் அதுக்குள்ளே வர சப்ஜெக்ட் இல்லை சார். இந்த படம் உண்மையாக ஜெயிக்கணும், உண்மையான மக்கள் பார்க்கணும். பார்த்த ஒரு 1000 பேர் பார்க்குறாங்கன்னா 1000 பேரில் 999 எல்லாமே படத்தை நல்லா தான் சொன்னாங்க. வணக்கம். ஸ்வஸ்தி விஜன்ஸ் எங்களோட ஃபஸ்ட்டு படம். எங்களோட ஹீரோ கேஜிஆர் சார் வந்திருக்காங்க. எங்களை நம்பி ஒரு 2 வருஷம் இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. ஆஸ் அ ப்ரொடியூசராக இருக்கும்போது அவர் கூட மேனேஜராக ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய கரியரை. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் ப்ரொடியூசராக நிற்கிறேன்.
ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ சார். செகண்ட் வந்து ஜேபி அண்ணா, தென்பதியான், இந்த படத்தோட டைரக்டர். ஸோ அவரோட ஃபஸ்ட்டு டேட்லேருந்து இப்போ கூட அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அவரோட எழுத்தையும் அவரோட விஷயங்களையும் நாங்கள் படமாக ஆக்கியிருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி படங்கள் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்றது. ஸோ இது எப்படியாவது நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்புகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டேஜ். செகண்ட் திங் வந்து ஜிப்ரான் அண்ணா. ஸோ நான் ஒர்க் பண்ண படத்தில் எல்லா படத்துலையும் ஜிப்ரான் அண்ணா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ரணசிங்கம் அந்த மாதிரி படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ட்ராவல் ஆகிறது கூடிய காரணங்கள் என்னென்னா, ஸோ அவர் ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ண முடியும், பேச முடியும், ஓட்டு வாங்க முடியுன்ற நம்பிக்கை தான் அடுத்து வந்து பேசும் பொருளாக மாற்றிச்சு. ஸோ அவர் கூட அடுத்தடுத்து பயணிக்கணும்னு நினைக்கிறேன்னா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. பீட்டர் மாஸ்டர், அவர் கூட எங்கள் ஆஃபீஸில் இருந்ததை விட அவர் வீட்டில் இருந்தது தான் அதிக நாட்கள் இருக்கும்னு நினைக்கிறேன்னா. அவர் எல்லா படங்களும் எல்லா ஜாம்பன்கள் கூடயும் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் கூட ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதையும் தாண்டி பெரிய பயம் கூட இருந்தது, பொறுப்பும் இருந்தது. அவர் கூட ஒர்க் பண்ணுறோம். ஸோ அவர் கூட எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படியெல்லாம் இருக்கணுன்றதை அவரை பார்த்து மேனேஜராக ஒர்க் பண்ணும்போது தெரியல, ஆஸ் அ ப்ரொடியூசராக அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் கேட்டதெல்லாம் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு கேட்டதெல்லாம் கொடுத்ததுக்கான காரணங்கள் என்னென்னா, அவர் இந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டிட்டார். தேங்க்யூ ஸோ மச் பீட்டர் மாஸ்டர். அடுத்தது விஸ்வானா. அவரோட விஷுவல்ஸ் என்னென்னா, எனக்கு ஃபஸ்ட்டு படம், எடிட்டர் சாருக்கு ஃபஸ்ட்டு படம், ஹீரோ சாருக்கு ஃபஸ்ட்டு படம், டைரக்டர் சாருக்கு ஃபஸ்ட் படம், எல்லாத்தோட ஃபஸ்ட் படமும் இதுதான். ஸோ எல்லோரும் போய் இந்த படத்தை கொண்டு போய் சேர்ப்பையும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கிற மீடியா பீப்புள் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம். ஏன்னா இந்த படத்தை முக்கால்வாசி கொண்டு போய் சேர்த்ததுக்கு உங்கள் பங்கு தான் இதில் ரொம்ப இருக்குது. இங்கே வந்திருக்கிறதுல ஃபஸ்ட்டு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஜேபி அண்ணன். ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது கதையாக சொல்லி நிறையா இன்வெஸ்டர்ஸ் வந்து வெளியில் போய் அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணதுக்கான மெயின் ரீசன் வந்து அவரோட எழுத்து மட்டும்தான். ஏன்னா அவரோட எழுத்து வரிகள் வந்து அந்தளவுக்கு எல்லாரையும் இம்பேக்ட் பண்ணுச்சு. ஸோ நாங்கள் நிறையா ரிசர்ச் பண்ணி நிறையா ட்ராவல் எல்லா ஊருக்கும் வெளியில் போகும்போது ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்றதை நாங்கள் கண்கூட பார்த்தோம். ஒவ்வொரு ஊர்லேயும் போய் நாங்கள் பார்த்தது. நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா எங்களுக்கும் டைரக்டருக்கும் நிறையா மனஸ்தாபங்கள் நடந்தாலும் ஒரு ஒரு நல்ல படத்தை கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டாருன்றதுக்கு நான் ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது கேஜிஆர் எங்கள் அண்ணன். எங்கள் 3 பேருக்கும் அவர் தான் அண்ணன். நாங்கள் ஒரு மேனேஜராக ஆரம்பித்து எங்கள் லைஃப்பை நாங்கள் சினிமாக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு இப்படி ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து அண்ணன் மட்டும்தான். ஸோ அண்ணன் இல்லைன்னா நாங்கள் இல்லை. அது அவரோட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் கடந்த ஒரு 6-7 வருஷமாக வந்து நாங்கள் தொடர்ந்து அவர் கூட பார்த்துட்டே இருக்கோம். அவர் ப்ரொடியூசராக இருந்த டைம்லேயும் சரி, இப்போது ஹீரோவாக இருக்கிற இந்த டைம்லேயும் சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு அங்கீகாரத்துக்காக நாங்கள் இங்கே போராடி வந்துட்டுருக்கோன்றதை நாங்கள் அவரோட இதை வந்து நாங்கள் கண்கூட பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த படத்தை வந்து நிறையா நேரங்களில் வந்து எங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து எங்களுக்கு யாரும் இந்த படத்துக்கும் எங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கல. யாரும் எங்களை வந்து கை தூக்கி மேலே தூக்கி விடலை. நாங்களாக தான் முன்னேறி மேலே வர வேண்டிய சூழல் எங்களுக்கு உருவாயிருச்சு. இது எல்லோரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாருமே பேசுவாங்க. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ட்டு கோர்ட்டுக்கு அலைஞ்ச எங்கள் 3 பேருக்கு தான் கோர்ட்டுக்கும் கேஸும் சரி, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்ச நாட்கள் தான் அந்த கடைசி 3 நாட்கள் எங்கள் 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து எவ்வளவோ முடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதை மீறியும் நாங்கள் வெளியில் வந்திருக்கோம். அதுக்கு வந்து இந்த மீடியா பீப்புள்ஸும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்த ஆதரவும் தான் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் இன்னொன்று வேண்டி கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி இன்னும் கொஞ்சம் நிறையா மக்களுக்கு வந்து இந்த படம் வந்து போய் சேரணுன்றதை நான் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அண்ட் தென் மற்ற டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் பீட்டர் மாஸ்டர், அருண் சொன்ன மாதிரி மாஸ்டரோட வீட்டில் இருந்த நாட்கள் தான் நிறையா. ஏன்னா அவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வெல்விஷர் மாதிரி எங்களை நிறையா கைட் பண்ணி கூப்பிட்டு போகிற பீட்டர் மாஸ்டர். தேங்க்ஸ் மாஸ்டர் நீங்கள் உள்ளே வந்ததுக்கு. தென் ஜிப்ரான் சார்,
ஜிப்ரான் சாரோட பாடலும் பேக்ரவுண்ட் ஸ்கோருன்னா இந்த படத்தை ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே உயர்த்தி நின்றுச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ மற்ற ஆர்டிஸ்ட் அண்டு விஸ்வான அண்ட் எடிட்டர் தினேஷ் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீ உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த படத்தோட எல்லா மூமெண்ட்டுமே வேறு மாதிரி மாறிச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் கேட்டுக்கிறேன், இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்தடுத்து மேலே மேலே நாங்களும் படம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முகமது யாசின். நான் ஈரோட்டிலேருந்து வரேன். நான் வந்து என்னோடய ஸ்போர்ட்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமாக ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அந்த 15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாங்களே, நான் சில மீட்டுக்கெலாம் போவேன். நேஷ்னல் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட்லாம் போவேன். அதில் எல்லா மீட்டும் போய் அட்டன் பண்ணிக்கிறேன், மெடல் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அதில் சில பேரண்ட்ஸில் வருவாங்க, என்னை மாதிரி காது கேட்காதவங்க, அது மாதிரி பேரண்ட் நிறைய பேர் வருவாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஏங்க நீங்கள் நல்லா ஓடுறீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, இந்தியா அளவில் ஓடிக்கிறீங்க, ஸோ நீங்களும் எங்கள் குழந்தைங்களுக்கு இது ட்ரைனிங் கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. நானும் சொன்னேன் இல்லைங்க அப்படின்னு. ஏன் கேட்டேங்க. அது நான் ஏன் இல்லைன்னு சொன்னேன்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் அந்த குழந்தைங்க தப்பாக பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு நான் இது வரைக்கும் கைடு பண்ணுறதில்ல. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்த மாற்றுத்திறனாளிகளை சிறப்பாக விளையாடுறாங்க. ஸோ அவனுக்கு என்னென்னா சரியான கைடு கிடைக்கல, அண்டு சரியான க்ரௌண்டு கிடைக்கல, இன்னொன்று ப்ராப்பராக கோர்ஸ் கிடைக்கல. கோர்ஸ் இவங்களாம் கிடைச்சா கண்டிப்பாக இவங்களாம் நிச்சயமாக மெடல் பண்ணுவாங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் என்னோட ஒரு கோரிக்கை என்னென்னா, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தாலுக்கா இருக்கும், தாலுக்காவில் ஒரு கிரவுண்டு ஒரு ப்ராப்பராக கோர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்தியாவில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நிச்சயமாக ஒலிம்பிக் கோல்டு மெடல் பண்ணுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இயற்கையாகவே எல்லா பசங்க சிறப்பாக, பொண்ணுங்க பசங்க சிறப்பாக நல்லா ஓடுறாங்க. ஸோ நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு ஏதோ பண்ணலாம் பார்த்தா சரி அவங்களுக்கு ஏதோ கிடைக்கணும் என்னோட கோரிக்கை. ஸோ அதனால் தேங்க்யூ. நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில, இன்ஸ்டாகிராமில் திடீர்னு ட்ரெண்ட் ஆனார். அவர் காது கேட்காது. அவர் வந்து 200 எல்லாத்துலேயும் கோல்டு மெடல். அவருக்கு இது வரைக்கும் அங்கீகாரம் கிடையலை. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி இன்னும் 1000 பேர் இருக்காங்க. என்னால் முடிஞ்சது இந்த ஒரு 3 பேருக்கு தான் என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன். ஆனால் மீதி பேருக்கெல்லாம் என்னால் பண்ண முடியாது. இந்த படத்தை ஜெயிக்க வச்சிங்கன்னா, இந்த படத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டாடிச்சுன்னா இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த படம் ஒன் அண்ட் ஒன்லி இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு சமர்ப்பணம். இதில் காசுன்றதுக்கு அப்பாற்பட்டு இவங்களுக்கான எடுத்த படம் இது. இதை கொண்டு போகிறது இதை கேள்வி கேட்குற இடத்துல நீங்கள் இருக்கீங்க. இதை நீங்கள் தான் கேள்வி கேட்கணும். தெரிஞ்சிருக்கோம். சுரேன், இந்த படத்தில் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவை ஃபஸ்ட் டைம் நான் சம்பாரித்து ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மாவுக்கு சேரீ வாங்கி கொடுத்துருக்கேன். அது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் என் வீட்டில் என் பேரண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு போனேன். இந்தளவுக்கு பண்ணியிருக்கடா, நல்லா சூப்பராக பண்ணுறா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி எல்லாருமே எழுதாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் சாருக்கு, எல்லோரும் பிரசாந்தனு சாருக்கு, சார் கூட ரொம்ப கூட அவர் கூட நான் பண்ணதுக்கு அத்லெட்டிக்ஸ் சார் கூட ஓடின என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார். ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் பேசுகிறேன். ஆக்சுவலாக இதில் வந்து இதுக்கு வெக்கப்படணும். அவன் ஃபஸ்ட்டு அவங்க அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுத்தான்னா அது சினிமாவில் சம்பாரித்து வாங்கி கொடுத்துருக்கான். அப்படி இருந்துடக்கூடாது. அவன் ஸ்போர்ட்ஸில் சம்பாரித்து வாங்கி கொடுத்தான். இதுவே இந்த படத்துக்கு எக்ஸாம்பிள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் சார் கூட இந்த படத்தில் நடித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். என்ன பேசுறதுன்னு தெரியல சார். ஓகே, நேத்து எஸ் ப்ளீஸ் பேசுங்க. வணக்கம், என் பேர் வந்து மோகன்லக்ஷ்மி. நாங்கள் சென்னை தான். நான் வந்து ஒரு 9 இயர்ஸாக நான் வந்து ஒரு கராத்தே அத்லெட். கண்டினியூஸாக ஸ்டேட்டு நேஷ்னல்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இருக்க எல்லாருமே பண்ணுறாங்க. இப்போது கராத்தே வந்து இங்கே தமிழ்நாட்டில் நாங்கள் ஒழுங்காக இன்னும் ரெகக்னைஸ் ஆகலை. மற்ற ஸ்டேட்டில் எல்லாமே நேஷ்னல் பிளேயர்ஸ்
ஸ்டேட் பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், ஃபண்டாக இருக்கட்டும், இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. எங்களுக்கு வந்து இன்னும் ரெகக்னைஸ் ஆகலை. எங்களோட மெயினான ரெக்வெஸ்ட் என்னென்னா, கராத்தே வந்து இங்கே தமிழ்நாட்டில் சிஎம் ட்ராஃபியில் எங்களை ரெகக்னைஸ் பண்ணி கராத்தே கேம் இன்க்ளூட் பண்ணணும். அதுதான் எங்களோட ரெக்வெஸ்ட். இப்போ சிஎம் ட்ராஃபியில் கராத்தே இன்க்ளூட் ஆச்சுன்னா நாங்கள் இப்போது படுற கஷ்டம், எங்களுக்கு ஃபண்டு, கவர்மெண்ட் ஜாப் இது எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும். எங்களால் அகாடமிக்ஸும் பார்க்க முடியும், ஸ்போர்ட்டும் தமிழ்நாடு வந்து ரெப்ரசன்ட் பண்ணி இன்னும் எங்களால் பெரிய லெவலில் ப்ளேஸ் பண்ண முடியும். நேஷ்னலாக இருக்கட்டும், ஸ்டேட்டாக இருக்கட்டும். ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கும் இந்த ரெக்வெஸ்ட் வந்து நாங்கள் வைக்கிறோம். சிஎம் ட்ராஃபியில் வந்து கராத்தேவை இன்க்ளூட் பண்ணணும்னு பண்ணால் இங்கே இருக்க கராத்தே அத்லெட் எல்லாருக்குமே ரொம்ப உதவியாக இருக்கும். எல்லாருமே நிறைய சுச்சுவேஷனில் எங்களால் ஃபண்ட் இல்லாமல், ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காம, ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்காம, நிறைய இடத்துல தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி எங்களால் ப்ளே பண்ண முடியாமல் இருந்திருக்கு. இது எல்லாமே இல்லாமல் எங்களால் ஸ்போர்ட்டில் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாடுறதுக்கு இது எல்லாமே எங்களுக்கு கிடைக்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ. கராட்டே கோச் என்னை பார்த்துக்கோங்க, எனக்கு 41 இயர்ஸ் ஆகுது. இப்போ சாயில் ஏஷியன் கேம்ஸ் ஜப்பானில் நடக்கிறதுக்கு சாயில் நானும் ஒரு ஆள் செலக்ட் ஆகிருக்கேன். டாப் 4ல் இந்தியாவிலேருந்து டாப் 4ல் நானும் ஒரு ஆள். இப்போது 41 இயர்ஸில் அங்கீகாரம் கிடைக்காம இப்போது பாரதி மலர் எல்லாமே இங்கே வாங்க. பாரதி ஆக்சுவலாக இவங்கெல்லாம் வந்து மை கேர்ள் பாய் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக கேர்ள் தான், ஃபீமேல் தான் இவங்கெல்லாம். இப்போ இவங்க பாரதி வந்து ஏசியன் லெவலில் 7th பொசிஷனில் இருக்காங்க. இப்போ சைனாவில் நடந்த மேட்ச்சில் 7th பொசிஷன் இந்தியாவுக்காக விளையாடி, மலர் வந்து ஏசியனில் 5th பொசிஷனில் இருக்காங்க. சைனாவில் நடந்த மேட்ச்சு 2025ல். இப்போ 26க்கு அடுத்த இது போயிட்டு இருக்கு. இப்போ இவங்க 5th பொசிஷன்லேருந்து கோல்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆக்சுவலாக நான் வந்து 5th பொசிஷனில் வந்திருக்காங்க. எல்லாம் ஓன் காசு, பேரண்ட்ஸ் தான் இருக்காங்க, எல்லாம் அவங்க காசு தான். இதே கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்துச்சுன்னா இப்போ இவங்க கோல்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நான் உங்களை கேட்குறேன். 5th ஃபஸ்ட்டு வரதுக்கு பக்கத்தில் தானே. அப்போ ஆனால் நாங்கள் ஓனாக ரெடி பண்ணி கொண்டு போகிறோம், எல்லாமே ஓன் காசு. அப்போ ஒரு ஸ்டேஜில் பேரண்ட்ஸும் பட்ஜெட் இல்லாமல் அனுப்ப மாட்டேன்றாங்க, ப்ராக்டிஸ் அனுப்ப மாட்டேறாங்க. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, சரி பண்ணலாமா வேணாமான்ற ஒரு ஸ்டேஜில் பேரண்ட்ஸே சார் ஸ்கூலில் சப்போர்ட் இல்லை, கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லை, தாம்பரம் தான்னா கராத்தே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க பேரண்ட்ஸ். இப்போ நான் எப்படி ரெடி பண்ண முடியும்? நான் என்ன சொல்கிறேன்னா, சாயில் ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் டாப் 4ல் ஏஷியன் கேம்ஸ் செலெக்ஷன் வச்சு நேஷ்னல் ஸ்குவாடில் இருக்கேன். நான் டாப் 4ல் இருக்கேன். அப்போ ஏஷியன் கேம்ஸுக்கு அடுத்த ஜென்ரேஷனை நாங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியல. எல்லாமே ஓன் காசாக பட்ஜெட்டுக்கு அப்புறம் அவங்களால எல்லாமே பெரிய பெரிய ஆள்லாம் கிடையாது, எல்லாமே மிடில் கிளாஸு லோ கிளாஸ் ஃபேமிலி தான் கராட்டே பண்ணுறாங்க. அப்போ ரெடி பண்ணோம்னா கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இன்டர்நேஷ்னலில் போய் மெடல் அடிக்கவே முடியாது. அந்த க்ரௌடு, அந்த அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் இவங்களாம் டிஸ்ட்ரிக்ட் கோல்டு அடித்து, ஸ்டேட் கோல்டு அடித்து, நேஷனல்ஸில் கோல்டு அடித்து அப்பவும் போனவங்க. ஆனாலும் ரெகக்னேஷன் தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி மற்ற எல்லா ஸ்டேட்லேயுமே இது எல்லாமே கிடைக்குது. எல்லா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் நேஷனல்ஸ் போவோம், தமிழ்நாட்டிலேருந்து எல்லா நேஷனல் பிளேயர்ஸும் வருவாங்க. அவங்ககிட்ட பேசும்போது நாங்கள் வந்தது எல்லாமே ஓன் கவர்மெண்ட் ஃபண்டு, அவங்க சப்போர்ட் பண்ணி வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க நேஷனல்ஸ் வரும்போது இவங்க ஓன் ஃபண்டாக இருக்கும். அப்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பண்ண முடியல எங்களால். நான் ஆக்சுவலாக வந்து வாலண்டரியாக வந்தேன், எப்படியோ இதுதான் ரீசன். கொஞ்சம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஏஷியன் கேம்ஸில் இருக்குது, கராட்டே வந்து ஏஷியன் கேம்ஸில் இருக்குது, நேஷ்னல் கேம்ஸ், நேஷ்னல் யூனிவர்சிட்டி கேம்ஸில் இருக்குது, ஸ்கூல் கேம்ஸில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து சிஎம் ட்ராஃபியில் கூட எங்களுக்கு கிடையாது. அப்போ நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட என்ன பேசுறது? இது ஆக்சுவலாக சார் திடீர்னு ஒரு பேட்டியை கூப்பிட்டு திடீர்னு கூப்பிட்டாங்களா, கைக்கெல்லாம் வருது எனக்கு ஃபஸ்ட் டைம் பேசி. ஆனால் சொல்லணும்னு தோணுது. ஆனால் கொஞ்சம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அடுத்து கராட்டே வந்து இன்டர்நேஷ்னல் கேம், ஒலிம்பிக் கேம்ஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒலிம்பிக்கில் மெடல் அடிக்கணும் அதெல்லாம், அப்போ நாங்கள் எப்படி அடிக்க முடியும்? ஓன் காஸ்ட்டில் போய் அடிக்க முடியும்? நாங்கள் எவ்வளோ இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. இப்போ இவங்க வந்து 4 டைம் இந்தியாவுக்காக விளையாடிருக்காங்க. சவுத் ஏஷியனில் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. பூட்டானில் ஏசியனில் பிலிப்பைன்ஸில் டாப் 7, 8 அந்த பொசிஷனில் வந்தாங்க. இப்போ லாஸ்ட் இயர் நேஷனல்ஸ் மறுபடியும் ஸ்ரீலங்காவில் கோல்டு அடித்தாங்க. சவுத் ஏஷியனில் போய் 7th பொசிஷன் வந்தாங்க. இப்போ ஃபஸ்ட் டைமாக நேஷனல் செலக்ட் ஆனாங்க. லாஸ்ட் இயர் சவுத் ஏஷியனில் கோல்டு அடித்தாங்க ஸ்ரீலங்காவில். அப்போ சைனாவில் நடந்த மேட்ச்சில் ஏஷியனில் 5th பொசிஷன், ஜஸ்ட் மெடல் மிஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு. மெடல் ஃபஸ்ட்டு இருந்தால் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு மெடல் நாங்களாக இருந்திருப்போம் ஏஷியன் இன்டர்நேஷ்னலில். ஆனால் மிஸ் ஆகிடுச்சு.
அடுத்த டைம் அனுப்புங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் எல்லாம் கடவுளை வேண்டிக்கிறாங்க. இந்த நேஷனல் செலெக்ஷனுக்கு கடவுளை வேண்டிக்கிறாங்க, என் பொண்ணு செலக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு. உண்மையாக சொல்கிறேன், கடவுளை வேண்டிக்கிறாங்க. அவங்க இப்போ நேஷனல் ஸ்டெப் டான்ஸ் மாடல் கடவுளை வேண்டிக்கிறாங்க. ஏன்னா ஐயோ மறுபடியும் எங்களுக்கு பட்ஜெட் இல்லை, செலக்ட் ஆகிட்டா கண்டிப்பாக அனுப்பணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பேரண்ட்ஸ் கிட்ட. கொஞ்சம் அப்போ காசு இல்லை. இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல். என்ன ஸ்கூலில் படிக்கிறீங்க? சென்னை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சைதாப்பேட். சென்னை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சைதாப்பேட். இப்போ முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லா படிக்கிறாங்க. டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி. பாருங்க, இது சாருக்கும் அந்த இந்த படத்துக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் பாரதிக்கெலாம் அப்படியே ஷூட் ஆகுது. நான் இன்னும் மூவி பார்க்கல. நாங்கள் நேற்று தான் போபால் போயிட்டு வந்தோம், சாக்கூட்டால் வந்தோம். இன்றைக்கி கண்டிப்பாக மூவி பார்த்துருவோம். ஆனால் வந்து கொஞ்சம் எல்லாமே சேர்ந்து கராத்தேக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்களும் இருக்கோம், எங்களுக்கும் இந்த கிரிக்கெட்டை தவிர நம்ம இதுவில் ஸ்போர்ட்ஸே டெவலப் ஆக மாட்டோம். எங்கள் ஃபீல் இப்போ சான்ஸ் கிடச்சிச்சு, நான் பேசிடுறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு தெரியாது எனக்கு. ஆனால் சிஎம் ட்ராஃபி இதெல்லாம் கிடச்சிச்சின்னா கொஞ்சம் எங்களாலையும் இன்டர்நேஷ்னல் லெவலில் பசங்களை ரெடி பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் தி சப்போர்ட்டிங். மைக் சார், மைக்கில் பேசுங்க சார். முன்னாடி உதயநிதி ஸ்டாலினும் சரி, சரிங்க சார், இப்போ இருக்கிற ஆதவ அர்ஜுனாவும் சரி, சரிங்க சார், விளையாட்டு வந்து விவசாயத்தை தானே நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு இப்போ ஆதவ அர்ஜுனா சொல்லி அது சர்ச்சையாச்சு. இப்போ இது எல்லாமே ஸ்ட்ரெண்டு தானா சார்? எல்லாமே பண்ணுறாங்க சார். எங்கள் கேமுக்கு பண்ணல தான் நாங்கள் சொன்னோம் விளையாட்டில். ஏன்னா இவர் சொன்னப்போ அந்த வருத்தம் தெரியுது. இப்போ இந்த கவர்மெண்ட்டை பற்றி சொன்னது நம்மளுக்கு டைம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்கெல்லாம் ரொம்ப நாளாக மீட் பண்ணதுக்கே ட்ரை பண்ணுறாங்க, அதுவே மீட்டிங் நடக்கல. அவங்களுக்கு வேறு ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ என்னவோ நம்மளுக்கு தெரியாது. இப்போ அதுக்குள்ளேயே நம்ம அதுக்கு ஒரு சொல்யூஷன் வரக்கூடாது. இப்போ கடந்த 2 ஆட்சியை சொன்னீங்கன்னா கரெக்டு, ஏன்னா ரிசல்ட் இல்லை. உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள் அவங்க போகிற டிக்கெட், நான் படத்தில் சொல்கிறேன், நான் போகிற டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டாவது ட்ரெயின் டிக்கெட்டாவது எல்லாம் சொந்த காசு. குடிக்கிற தண்ணி கூட எந்த தான். அதுதான் உண்மையானது. நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் டைரக்டர்ஸ் எழுதின ஒவ்வொரு வசனமும் அவங்கேருந்து எடுத்தது தான். இல்லை, விளையாட்டுத்துறையும் விளையாட்டாக தான் பார்க்கணும். ஆமாம் ஆமாம் அப்படிதான் இருக்குது. ஆமாம். அதாவது உங்களுக்கே இந்த மாதிரி ஒரு படத்துக்கே அங்கீகாரம், நாங்கள் இவ்வளோ விமர்சனம் பண்ணியும் அங்கீகாரம் கிடைக்கல. இந்த படத்துக்கு ரசிகர்கள்ட்ட எப்படி அங்கீகாரம் கிடைக்கும்? அதான் சொல்கிறேன், இந்த படம் ஜெயிச்சதுன்னா விளையாட்டு வீரர்கள் ஜெயிப்பாங்க. இந்த படம் தோத்துச்சுன்னா விளையாட்டு வீரர்கள் என்றைக்குமே ஜெயிக்க முடியாது. அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, ரொம்ப சிம்பிள்ண்ணே. இந்த நான் இன்டர்வியூவில் சொன்னது தானே, இந்த கதையில் நான் பேசியிருக்கிறது நான் ரிசர்ச் பண்ணதில் ரொம்ப குறைஞ்ச சதவீதம், ஒரு 10% தான் நான் பேசியிருக்கிறேன். இவங்க எனக்கு தெரியாது இங்கே வருவாங்கன்னு. ஆக்சுவலாக என் படம் பார்த்துட்டு இன்றைக்கி உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு 13 பேர் ரெடியாக இருந்தாங்க. அதை நம்ம எதாவது சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஒன்றும் இல்லைண்ணே, ரொம்ப சிம்பிள்ண்ணே. பத்திரிகைக்கு இருக்கிற அளவற்ற சுதந்திரம் வந்து என்ன வேணாலும் நிகழ்த்தும்னு நம்புகிறவனா. நான் கொஞ்ச நாள் மீடியாவில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற கிரவுண்டு வாசலில் சும்மா ஒரு பாக்ஸ் வைங்கண்ணே. ஏன்னா எந்த பிளேயரும் நேரடியாகவும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஸ்போர்ட்டில் இருக்கும்போது சொல்ல முடியாது. ஒரு பாக்ஸ் ஒன்று வைங்கண்ணே. அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன விழுவுதுன்னு மட்டும் நம்ம பார்த்து நம்ம பேசினாலே போதும். என்னென்னா இங்கே வந்து பிரச்சனையே என்னென்னா, இது வந்து தொட்டோம்னா ரொம்ப பெருசாக மாறும். பட்ஜெட்டில் ஆரம்பிக்கணும். அது பட்ஜெட்டில் ஆரம்பித்து அரசும் அதிகாரிகளும் அக்கறைப்படுறதில் வந்து நிற்கணும். அது இங்கே விளையாட்டு இதில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட அபியூஸ் பண்ணப்பட்ட பொண்ணு ஒருத்தி, சத்யா ஒருத்தி பேசுவாள்ல இங்கே, ஏன்னா இங்கே விளையாட்டோட மதிப்பே தெரியாது அப்படிங்கிறது தான் அப்படின்னு. அதை தான் ஹீரோ பேசுவார். அப்போ இழுத்து மூடுங்க அப்படின்னு. அது சரியான ஆர்கியூமெண்ட்டானு எனக்கு தெரியாதுண்ணே. நீங்கள் இந்த கதையை எழுதி முடிக்கும்போது எனக்கு வேறு என்ன எழுதுறதுன்னு தெரில. நீங்கள் கராத்தேயில் வெறும் 5 பேருடைய பிரச்சனை இதுவாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இருக்கிற ஒரு 40-50 ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் மட்டுமே ஒரு 33 to 36 இருக்குது. ஒட்டு மொத்தமாக ஒரு 50 to 55 கேம்ஸ் இருக்குது. நீங்கள் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் எடுத்தீங்க அப்படின்னா, அதான் இந்த கதையை எழுதி முடிக்குமே எனக்கு ஒன்று தோணுச்சுண்ணே. ஒரு வேளை எனக்கு எல்லா விதமான சக்தியும் இருந்தால் அரசு மேலேயே வழக்கு தொடுத்து நான் ரெடியாக இருப்பேன்.